பின்னே என்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக மேல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேயே ரொம்ப 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 அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் அப்படி சொல்லக்கூடிய நம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்களை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப இன்டெப்தா இந்த எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவையோ அதை அந்த கோரை நம்ம பார்க்க போறோம். அதுவும் டெப்தா பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறுல நடந்த எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் ஒரு சேர நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ போதும். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பெருசா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணாதுரைக்கு அப்புறம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்லி ஹெல்ப் பண்ணும். நீங்க இப்போ அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு பண்பாடு வெங்கடேஸ்வரி சார் புக்ல படிக்கணும், தமிழ்நாட்டினுடைய தற்கால வரலாறு முன்னாடி இருந்துச்சு புக்ல படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதே மாதிரி வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருந்தா நீங்க படிக்கணும். அது எல்லாத்தையும் ஒரு சேர்த்து என்ன முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கிளாஸா இந்த கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்களை பத்தி இந்த வகுப்புல ரொம்ப டீட்டெயிலா நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அண்ணாதுரைங்கிறது ரொம்ப முக்கியமான நபர். அந்த நபரை விட்டு நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டுல நீங்க அவரை தவிர எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே திரு தனராஜ் அல்லது திருமதி அப்படின்னு போடுறோம்னா அதுக்கு அவர் தான் காரணம். இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேர்ல இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். சென்னை மாகாணம்னு இருந்துச்சு, மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இந்த ரீஜியன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்படி காலந்தோறும் மாற்றம் அடைஞ்சிட்டு இருந்த சென்னையை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாத்தின அந்த ஒரு உரிமை என்னைக்குமே அது அண்ணாதுரைக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நாடாளுமன்றத்துல அவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினரா 1967 இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசினார் தமிழுக்காக. அப்ப எதிர்கட்சி தலைவர் எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் உங்களுக்கு தமிழ்நாடுன்னா பேர் வைக்கணுமா, தமிழ் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்ட பொழுது எதிர்கட்சியினர் அவருடைய அந்த தீர்மானத்துக்கு பேசுறாங்க. அப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்கு ராஷ்டிரபதி ஜி அல்லது ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும், அதே மாதிரி எங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு அவர் பதில் சொன்னதாக வரலாறு இருக்கு. அண்ணாதுரை மாதிரி நீங்க ஷார்ப் மைண்ட் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியாது. அவர் மாதிரி பேசுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்துட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரையை நான் சொல்லணும்னா அவரை வச்சு மேடை பேச்சுக்கு முன் மேடை பேச்சுக்கு பின் அண்ணாதுரை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மேடை சொற்பொழிவு எப்படி இருக்கணும், ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணாதுரை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அண்ணாவினுடைய பேச்சுக்கு இடையே கிடையாது, ஆசியாவிலே கிடையாது அப்படின்னா புகழாரம் சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்காக போறாரு 1967 50s எல்லாம் எலெக்ஷனுக்காக பயணம் பண்ணிட்டு போவாரு. அப்படி பயணம் பண்ணிட்டு போகும் பொழுது எங்கேயோ ஒரு இடம்னு நினைக்கிறேன் 10 மணிக்கு மேல எலெக்ஷன் நம்ம தெரியும். நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸே அதான், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதான் அதோட நோக்கமே. அப்படி இருக்கும் பொழுது இவர் போய் நிற்கும் பொழுது மணி ஒரு 9:55 கிட்ட ஆயிடுச்சு. அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நம்ம அண்ணாதுரை வெறுவெறுன்னு அவர் அந்த தோல்ல துண்டை போட்டுட்டு கடற்கரைன்னு ஏறி மேடையில் நின்று மைக்க பிடிச்சுக்கிட்டு 4 வார்த்தை தான் சொன்னாரு. மணியோ 10:30, மாதமோ சித்திரை, மறக்காமல் உங்களினுடைய முத்திரையை எங்களுக்கு குத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்வையா 4 சென்டென்ஸ் பேசி மக்களினுடைய அந்த கவனத்தை தான் பக்கம் ஈர்த்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா அது அறிஞர் அண்ணா மட்டும்தான். அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நெத்தியில் அடிச்ச மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அது அறிஞர் அண்ணா மட்டும்தான். அறிஞர் அண்ணாவை பத்தி இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. வகுப்புகள்ல நம்ம தொடர்ச்சியா அவருடைய வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான சம்பவங்கள், இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதான் ஒரு கவிஞர் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டா அவருடைய கவிதை படிக்கும் பொழுது சொன்னாரு, அவருடைய சட்டையில அல்லது அந்த சட்டை இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்கும், அந்த மூக்குப்பொடி போட்டு அந்த கரை இருக்கும். அவருடைய சட்டை கரையா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் கரைபடியாத நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா அது அறிஞர் அண்ணா மட்டும்தான் அப்படின்னு அந்த கவிஞர் எழுதியிருந்தாரு. உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு சென்டென்ஸா இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த மாற்றமும் இல்லை. வணக்கம். இந்த வகுப்புல நம்ம அவளை பத்தி ரொம்ப இன்டீட்டெயிலா அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவர் செஞ்ச சாதனைகள்,
ஒரு மாணவரா இருந்து தலைவரா எப்படி உருவானாரு அப்படின்னும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா எப்படி உருவானார் அப்படிங்கிற மிகப்பெரிய வரலாறு நம்ம பார்க்க முடியும். அறிஞர் அண்ணாவை, பெரியார மற்றும் சில பேர்லாம் நம்ம தெரியாம தமிழ்நாட்டில் நீங்க இருக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சிக்காக இல்லைன்னா கூட நீங்க தன்னுடைய அறிவலத்துக்காக பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி உங்களுக்காக நான் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஹேண்ட் ரிட்டன்ல உங்களுக்காக நோட்ஸ் எழுதி கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் ரிட்டன்ல தான் இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை பார்த்து நீங்க அப்படியே கைட்டு எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். எல்லாரும் கேட்பாங்க, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாதுரை அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா அது வந்து இமேஜ் போட்டு கையில கொடுத்துரும். ஆனா யோசிச்சு பாருங்க, அப்படி பண்றதுனால எந்த யூனிக்னஸ்மே இல்லையே. உங்க யூடியூப்ல, உங்களுடைய பிளேலிஸ்ட்ல, உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்ல, பிடிஎஃப்ஓ இல்ல டிரைவ்லயோ லட்சக்கணக்கான பிடிஎஃப், ஆயிரக்கணக்கான பிடிஎஃப் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் ஆக போகுது? ஒரு பிரயோஜனமும் ஆக போறது இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இதே மாதிரி கைப்பட நோட்ஸ் உங்ககிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கறதுதான் முக்கியம். அண்ணாதுரையா இந்த வருஷம் பிறந்தாரு, என்ன பண்ணாரு, இதை செஞ்சாரு, இவ்வளவு முதலமைச்சரா இருந்தாரு, இவ்வளவு காலம் இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருந்தாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமே தவிர நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. ரொம்ப யூனிக்கா இருக்கணும். நோட்ஸ் எடுக்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது. நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ட். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறக்கவே மறக்காது. அதனாலதான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நோட்ஸ் முக்கியம். அதனாலதான் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அடிப்படையில நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி அதையே உங்களுக்கு நான் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஸோ நீங்க வீடியோ பார்த்து அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சாலும் ஓகே. பட் இதோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மாணவர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். சரியா, பார்க்கலாம். ரைட், அறிஞர் அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் இல்லாம நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த அறிஞர் அண்ணா 1909 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காந்திபுரம் காஞ்சிபுரத்துல ஒரு செங்குந்தர் நெசவாளர் குடும்பத்துல பிறக்கிறார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல பிறக்கிறார். அதனாலதான் எம்ஜிஆர் சொல்றாரு, காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று அப்படின்னு அவர் தன்னுடைய பாட்டுல கூட ஒரு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு காஞ்சிபுரம் செங்குந்தர் நெசவாளர் குடும்பத்துல பிறக்கிறாரு. பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குடும்பம் வந்து ஒரு ஆவரேஜான குடும்பம் தான், ரொம்ப அப்படியே செல்வந்தரான குடும்பம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ரைட், இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு நடராஜ முதலியார், இவருடைய அம்மா பாத்தீங்கன்னா பங்காரு அம்மா. இதுதான் அவங்களுடைய அப்பா அம்மா பேரு, பாத்துக்கோங்க. இவருடைய அப்பா அம்மாவினுடைய வளர்ப்புல இவர் வளரல. இவருடைய சித்தியான ராஜாமணி அம்மையார் அவர்களுடைய வளர்ப்புலதான் நம்மளுடைய அண்ணா வளர்றாரு. வளரும் பொழுது ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல ஆரம்பத்துல இருக்கிற துடுக்கு நடக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு கொண்டு நல்லா விளையாடுவாரு, ஆடுவாரு, ஓடுவார், பாடு இந்த மாதிரி நல்லையா இருக்கு. இப்படிலாம் இருக்கும் பொழுது இதுக்கு நடுவுல 1930 காலகட்டத்துல அவருக்கு ஒரு 21 வயசு இறக்கும் பொழுது ராணி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் காலேஜே போறாங்க. யோசிச்சு பாருங்க, 1909 1930 அப்ப 21 வருஷம் ஆச்சு அவர் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு. இந்த ராணி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாரு. இந்த ராணி அம்மாளை பத்தி அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, அண்ணாவினுடைய இறப்புக்கு பிறகு அண்ணாவினுடைய நூல்கள் 75 நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கி அது மூலமாக கிடைத்த வருமானம் ரூபாய் 75 லட்சம் ரூபாயை வந்து அவருடைய மனைவி ராணியம்மாள் கிட்ட நேரடியா எடுத்துட்டு போய் கொடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்னா முன்னாள் முதல்வர் 1991 முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் காரணம். அந்த பாயிண்ட் வந்து இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி அந்த பணத்தை இவங்களே நேரடியாக எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. அன்னைக்கு தேதிக்கு அந்த வந்து அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம். ரைட், அதுக்கப்புறம் முடிக்கிறாரு. 1934 பச்சையப்பன் கல்லூரியில சேர்றாரு. பச்சையப்பன் கல்லூரியிலேயே அவர் ரொம்ப வருஷம் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் என்ன பொருளியல் படிப்பு, அவர் படிச்சது எக்கனாமி தான். பிஏ ஹானர்ஸ் படிக்கிறாரு, அப்புறம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு. இந்த பிஏ ஹானர்ஸ் எக்கனாமிக்ஸும் எம்ஏ எக்கனாமிக்ஸும் இந்த ரெண்டுமே எங்க தான் படிக்கிறாரு அப்படின்னா பச்சையப்பா காலேஜ்ல தான் படிக்கிறாரு. ஸோ பச்சையப்பன் கல்லூரி இன்னைக்கு இருக்கு இல்லையா, மெட்ரோல நீங்க போனீங்கன்னா அந்த ஸ்டாப் நிற்கும். அந்த பச்சையப்பன் கல்லூரி வந்து யாரை உருவாக்கிய ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை உருவாக்கியது. பெரும்பான்மையான தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாருமே அங்க படிச்சவங்க தான், பெரும்பாலும் அங்க படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ரைட், 1934 பச்சையப்பன்ல படிக்கிறார். இவர் வந்து ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல பேச்சாளர். இவர் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னா
அறிஞர் அண்ணா தான். அப்படி இருக்கும் பொழுது கல்லூரியிலுமே ரொம்ப துடிப்பு மிக்க ஒரு இளைஞரா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு துடிப்பு மிக்க இளைஞரா பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி வட்டாரங்கள்ல நல்லா ஓடி ஆடி விளாண்டு நல்லா பேசுறாரு, நல்ல அறிவாளி, நல்ல புத்தக வாசிப்பாளர். அதனாலதான் குட் ரீடர் இட்ஸ் அ குட் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல வாசிப்பாளராக இருந்தாரு, பின்னாடி வந்து ஒரு தலைவரா வர்றதுக்கு அதுவே காரணமா அமைச்சது. ரைட். இவர் வந்து ஒரு நல்ல படிப்பாளி, ஒரு நல்ல பேச்சாளர். ரைட். 1931 பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர் சங்க பொதுச் செயலராக இருந்திருக்காரு. இது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். காலேஜ்ல வந்தமா படிச்சமா போனோமா அப்படின்னு இல்லாம அப்பயே தலைமைத்துவ பண்பை ஏத்துக்கிறாரு. 1931 பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர் சங்க பொதுச் செயலாளர் என்ற முறையில இருக்கிறார். இப்படியே மூவ் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல அவரோட டிபார்ட்மெண்ட், அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, எக்கனாமி டிபார்ட்மெண்ட், அவருடைய கல்லூரியில பொருளாதார அமைப்பு அப்படின்னு ஒண்ணு அமைப்பு இருக்கும். அந்த பொருளாதார அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தலைவராகவும் இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, காலேஜ்ல எல்லார மாதிரியும் போனோமா படிச்சோமா வந்தோமா அப்படின்னு இல்லாம போய் உட்கார்ந்து இருந்து எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு மாணவர் சங்க அமைப்பு மூலமா அதுல இணைஞ்சுக்கிட்டு அதுல வந்து அதன் மூலமா ஏதாவது மாற்றம் நடக்காதா அப்படின்னு யோசிக்கிறார் இல்லையா. அந்த யோசனை தான் பின்னால வந்து இவர் ஒரு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு வைப்பதற்கும் அதான் காரணமா அமையுது. அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட். இது 1933 நடந்தது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இவருடைய பேராசிரியர்கள் இவருக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. பேராசிரியர்கள் இவருக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. 2 பேராசிரியர் சொல்றோம். ஒன்னு இங்கிலீஷ் ப்ரொஃபசர், இன்னொன்னு வந்து தமிழ் பேராசிரியர். இவருடைய ஆங்கில பேராசிரியரா இருந்த திரு வரதராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு சென்னை பிராமணர் அல்லாத சங்க தலைவர், நான் பிராமினோட அசோசியேஷன் லீடரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீதி கட்சியினுடைய பிரச்சார குழு தலைவர், நீதி கட்சியினுடைய தலைவரா இருந்தது ராமசாமி முதலியார். அந்த காலகட்டத்துல அந்த ராமசாமி முதலியாருடைய பிரச்சார குழு, அந்த நீதி கட்சியோட பிரச்சார குழு தலைவரா இருந்தது யாரு அப்படின்னா அவருடைய ஆங்கில பேராசிரியர் வரதராஜன். அப்ப அந்த ஆங்கில பேராசிரியர் வரதராஜன் தான் இவரை முதல்ல நீதி கட்சிக்கு அறிமுகப்படுத்துறாரு. அதுல அவரை நீதி கட்சிக்கு அழைக்கிறார். இந்த மாதிரிப்பா இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, இந்த அமைப்பு வந்து நீதி கட்சி பாத்தீங்கன்னா ஒரு நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணர் அல்லாதவர்களுடைய வெல்ஃபேருக்காக இது போராடுது. இதனுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல முன்னுரிமை தர்றது, வகுப்பு வாரியா பிரதிநிதித்துவம் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து கேட்கறது அப்படிங்கிற நோக்கத்தை எல்லாம் அவருக்கு எடுத்து புரிய வச்சு யாரு அப்படின்னா 1900 அவருடைய ஆங்கில பேராசிரியர் திரு வரதராஜன் அவர்கள் தான் காரணம். இந்த வரதராஜனும் நாயுடுவும் ஒண்ணு கிடையாது, வேற வேற. சோ குழப்பிக்க வேண்டாம். ரைட். அது மட்டும் இல்லாம இவருடைய தமிழ் பேராசிரியர் பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு மோசூர் கந்தசாமி, இன்னொன்னு மணி திருநாவுக்கரசு. இந்த 2 தமிழ் ஆசிரியர்களுடைய அந்த வகுப்பு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்களா ஒரு பெரிய ஆளுமைக்கு அந்த ஆளுமைக்கான அறிவு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட இருந்து வருது. இவருடைய தமிழ் ஆசிரியர் பாத்தீங்கன்னா மோசூர் கந்தசாமி, மணி திருநாவுக்கரசு. இவங்க தமிழ் வகுப்பெல்லாம் எடுக்கிறத பார்த்து நம்ம அண்ணாவுக்கு வந்து அவ்வளவு பெரிய அளவு கடந்த காதல். என்னமா எடுக்கிறாங்க இவங்க, எப்படியெல்லாம் சங்க இலக்கியம் ஏற்படுத்துறாங்க. சங்க இலக்கியம் உங்களுக்கு தெரியும், 8 தொகை, 10 பாட்டு, 11 மேல் கணக்கு, கீழ்கணக்கு, சங்க இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து பக்தி காலம், சங்கம், மருவிய இலக்கியம், இதுலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு. நீங்க பாத்தீங்கன்னா இவர் எழுதின புக்ல பெரிய புராண காதல் அல்லது பெரிய புராண புதையல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு கோட்பாடு இருக்கிற அண்ணா பெரிய புராணம் வந்து 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழாரால் எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை ரெஃபரன்ஸா வச்சு ஒருத்தர் ஒரு புக் எழுதுறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு ஆர்வமும் நாட்டம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, அது வந்து பின்னால. பட் அப்பேற்பட்ட சங்க இலக்கியத்தின் மீது காதல் வருவதற்கு அல்லது பற்று வருவதற்கு காரணமா இருந்த பேராசிரியர்கள், எஸ்பெஷலா தமிழ் பேராசிரியர்கள் யாரு அப்படின்னா ஒண்ணு மோசூர் கந்தசாமி, இன்னொன்னு வந்து மணி திருநாவுக்கரசு. ரைட். அதே மாதிரி இவருக்கு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் எந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்குமோ அதே மாதிரி ரஷ்யன் லிட்டரேச்சர், ரஷ்ய இலக்கியமும் பிடிக்கும். ரஷ்ய இலக்கியம் இவருக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா இவர் பாத்தீங்கன்னா வாணன் அவர்கள் எழுதிய ரஷ்ய இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் இருக்கு. இந்த ரஷ்ய இலக்கியம் அப்படிங்கிற நூலுக்கு அறிஞர் அண்ணா வந்து ஒரு அணிந்துரை என்ன ஒரு ப்ரீஃபேஸ், ஏற்கனவே ஒரு புக்குக்கு ஒரு வாழ்த்துறை மாதிரி எழுதுவாங்க. அந்த புக்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா
இந்த ரஷ்ய இலக்கியம் என்பது மாளிகைகளில் கட்டிலில் அமர்ந்து கொண்டு கையில் தேநீர் கோப்பையோடு உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்ட இலக்கியம் அல்ல. அது யாருக்காக எழுதப்பட்ட இலக்கியம் என்று சொன்னால், பட்டினியோடும் பாதகரோடும் செத்து சாவோருக்காக எழுதப்பட்ட திருவாசகம் என்று அவர் தன்னுடைய அணிந்துரையில சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் ரஷ்யன் லிட்ரேச்சர் மேல ஆர்வமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ரஷ்ய இலக்கியங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாறும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில பல உதாரணங்களை நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளுடைய மகாத்மா காந்தி இருக்கிறார் இல்லையா, மகாத்மா காந்திக்கும் ரஷ்யன் லாவலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ரூசோ அவர் வந்து ரஷ்ய இலக்கியத்தின் மீது அவருக்கு வந்து ஒரு காதல் ஏற்பட்டுச்சு. அந்த ரஷ்ய லிட்ரேச்சர்லாம் அவர் படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய பின்னால் வந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து அவருமே வந்து ரஷ்யாலன்னு பாத்தீங்கன்னா தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவலை வந்து புறநானூற்று தாய் அப்படின்னு ஒரு மாற்றி அமைச்சு. ஏன்னா அங்க ரஷ்யால வரக்கூடிய அந்த தாய் பாத்தீங்கன்னா அந்த போர்க்களத்துல தன்னை இழந்து விட்டு அந்த தாய் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தான் அந்த புக்கோட சாராம்சம். அந்த புக்கை அப்படியே ஃபாலோ பண்ணி இவர் என்ன பண்ணுவாரு, புறநானூற்று தாய் எழுதினாரு. அந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸ். புறநானூற்று தாய் அப்படிங்கிறது வந்து இப்ப சொன்னா கூட நல்லா உணர்ச்சி வசப்படுறேன். அது வந்து ஒரு மிக நீண்ட நெடிய கவிதை. வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு நாள் லைவ்ல வரும்பொழுது பார்க்கலாம். ரைட். ஸோ ரஷ்ய நாவல்கள்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கு. ரைட். ஒரே ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணேன், அதனால இங்க எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா கோவிந்தப்ப நாயக்கர், சென்னையில இருக்கிற கோவிந்தப்ப நாயக்கர் அப்படிங்கிற பள்ளியில கொஞ்ச நாள் ஆசிரியரா பணியாற்றுறாரு. இதுவுமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. எந்த ஊர் அப்படின்னா கோவிந்தப்ப நாயக்கர். எங்க ஊரு சென்னை. ரைட்டா? ரைட். இப்ப அடுத்து இப்போ ஸ்கூல் படிக்கிறாரு. ஸ்கூல் படிக்கும் பொழுது அவருக்கு ஆங்கில பேராசிரியர்கள் மூலமாக நீதி கட்சிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இன்னொரு பக்கமா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேராசிரியர்கள் மூலமாக சங்க இலக்கியத்தின் மூலமாக ஒரு காதல் வருது. அப்ப சங்க இலக்கியங்கள் எப்படி பேசணுங்கிற வாய்ப்பையும் அவர் ஆங்கில பேராசிரியர் மூலமா நீதி கட்சிக்குள்ள போனதுனால நீதி கட்சி வந்து ஒரு மேடை பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த மேடையை கொடுத்தது பாத்தீங்கன்னா நீதி கட்சி கொடுத்துச்சு. ரைட். அன்னைக்கு சென்னை மாநகராட்சியாக இருந்த திரு வாசுதேவ் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த வாசுதேவ் தான் வந்து அன்னைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய மேயரா இருந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு, ஏன்னா வந்து ஒரு காலேஜ்ல போறோம் அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து தமிழ் படிச்சவங்களும் இருப்பாங்க, இங்கிலீஷ் படிச்சவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி தானே, அப்ப எல்லாம் பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பேச்சை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக வந்து அறிஞர் அண்ணாவையும் கூட கூட்டிட்டு போறாரு. யாரு? வாசுதேவருடைய பேச்சை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக அழைக்கப்படுகிறார் அண்ணா. அப்போ ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஒரு பக்கம் வாசுதேவ் பேசுறாரு, இன்னொரு பக்கம் அறிஞர் அண்ணா பேசுறாரு. இவர் பேச அவர் டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. ஆனா வாசுதேவ் பேசிய பேச்சை விட அண்ணாவினுடைய பேச்சுக்கு தான் வந்து ஆர்வமும், அதை பாத்தீங்கன்னா என்னமா பேசுறாப்பா அப்படிங்கிற அந்த புகழும் யாருக்கு கிடைக்குதுன்னா வாசுதேவை விட யாருக்கு அதிகமா கிடைக்குது? அண்ணாவுக்கு அதிகமா கிடைக்குது. அந்த அண்ணாவினுடைய அந்த புகழும் அந்த பேச்சும் தான் வந்து அந்த பேச்சை பார்த்து வாசுதேவுக்கு ஒரே வியப்பு, என்ன இந்த பையன் இவ்வளவு செமையா பேசுறானே, என்னமா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசுதேவ் வந்து அவரோட நடத்தின ஒரு இதழ் இருக்கு. அந்த இதழ் தான் இந்த பாலபாரதி அப்படிங்கிற ஒரு இதழ். அவருடைய இதழ்ல தம்பி இந்தப்பா நீ என்ன பண்ண, இந்த இதழை நீயே பாத்துக்க அப்படின்னு சொன்னாரு. அந்த இதழாசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அண்ணா. யோசிச்சு பாருங்க, வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்காது. வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும் போயிருந்தா அந்த வேலையில ஒரு ஈடுபாடு இல்லாம வந்து சும்மா என்னத்தையோ போய் பேசுவோம் இல்லாம எவ்வளவு ஆத்மார்த்தமா பேசினாரு. அப்ப பேசின அந்த ஆத்மார்த்தமான அந்த வாய்ப்பு தான் பின்னாடி வந்து உடனே ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டாரு. இந்த பாலபாரதி அப்படிங்கிற அந்த இதழுக்கு வந்து அண்ணா வந்து இதழாசிரியரா மாறுறாரு. அப்போ அப்படியே வாழ்க்கை அப்படிங்கிறது தொடருது. பல இதழ்கள்ல அவர் நம்ம ஆசிரியராக துணை ஆசிரியராக வேலை பார்க்கிறார் திரு அண்ணா அவர்கள். காஞ்சி மணிமொழியார் எழுதிய நவயுகம் என்ற இதழ், இதே மாதிரி நவயுகம்னு ஒரு இதழ் இருக்கு. அந்த இதழ் யார் எழுதினா சொல்லுங்க? திருவிக அவர்கள் எழுதினார்.
நவயுகம், தேசபக்தன். இந்த ரெண்டுமே யாரும் எழுதுனது? திருவிக அவர்களால் எழுதப்பட்டது. ரைட். சோ ஒரு கண்டுபிடிக்கணும்னா அதோட சேர்ந்து எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்தோம். ரைட். பொப்புளியரசர் யாரு? உங்களுக்கு தெரியும், நீதி கட்சியை சேர்ந்தவர். இவர் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சிறிது காலம் பணியாற்றியவர். ரைட். அவர் ஒரு இதழ் நடத்துறாரு. அந்த இதழையும் துணை ஆசிரியராக பணிபுரிகிறார் அண்ணா அவர்கள். பாலபாரதி அவர்கள் எழுதின பாலபாரதி, அப்புறம் காஞ்சி மணிமொழியார் எழுதிய நவயுகம் என்ற இதழ்ல, அப்புறம் பொப்புளியரசர் நடத்தின துணை இதழ்லையும் எழுதுறாரு. அப்புறம் பெரியாருடைய பெரியாருடைய குடியரசு, விடுதலை, இந்த பத்திரிகைகளையும் தொடர்ந்து பணியாற்றுறார். ரைட். அதுக்கப்புறம் 1934 தான் முதலாக நீதி கட்சியில இணைகிறாரு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, சண்டே அப்சர்வர் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த திரு பாலசுப்ரமணியம் அவர்களும் நீதி கட்சியினுடைய ஐடி விங், ஐடினா என்ன அர்த்தம்? ஜஸ்டிஸ் அர்த்தம். இங்கிலீஷோட பத்திரிகை, நீதி கட்சியினுடைய ஆங்கில பத்திரிகையினுடைய பெயர் தான் ஐடி. அந்த 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 ஆசிரியர் யாரு அப்படின்னா டி.பி. நாதன் அவர்கள். அந்த டி.பி. நாதன் அவர்கள் இவர்களுடைய தலைமையிலையும் அவர் யார நீதி கட்சியில அவங்க சேர்றதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கேன். ரைட். இப்போ நீங்க கேட்கலாம், 1934 நீதி கட்சியில நீதி கட்சியில அறிஞர் அண்ணா இணையறாரு அப்படின்னா, அதே சமயத்துல ரொம்ப பீக்ல தானே போய்கிட்டு இருக்கு. சுயமரியாதை இயக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல. பெரியார் கொண்டு வந்த சுயமரியாதை இயக்கம் 1965, 1924 காஞ்சிபுரத்துல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல அவர் கொண்டு வந்த வகுப்பு வாரி தீர்மானம் ஏற்கப்படலை அப்படிங்கிற காரணத்தை அடிப்படையா வச்சு வெளியில 1925 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சார் இல்லையா பெரியார். அந்த இயக்கத்துல ஏன் சேரல அப்படின்னா, அவர் அந்த இயக்கத்தை பற்றி அவருடைய நினைப்பு என்னவா இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த வருஷம் இருந்த சுயமரியாதை இயக்கத்துல இணையாம அதை விட்டு எதுல இணைகிறாரு? நீதி கட்சியில ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக இணைகிறார். இப்ப நீதி கட்சிக்குள்ள வந்தாச்சு. அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. ரைட். 1935 மே மாதம் 20 மற்றும் 21 தேதிகள்ல மாநாடு நடக்குது, நீதி கட்சிக்கான மாநாடு. அந்த மாநாடு அப்படிங்கிறது எங்க நடக்குதுன்னா அந்த மாநாடு செங்குந்தர் மாநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாநாட்டில் தான் முதலாக பெரியாரும் அறிஞர் அண்ணா அவர்களும் சந்திக்கிறாங்க, ஒருவர் சந்திக்கிறாங்க. யாரையும் அதாவது இவர் பேசியும் அவர் பார்க்கல, அவர் பேசியும் இவர் பார்க்கல. ஆனா அந்த மாநாட்டுல தான் முதலாக இருவரும் தங்களை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். ரைட்டா? ரைட். இப்போ அறிஞர் அண்ணாவை பாத்தீங்கன்னா நவயுகம் இதழ்ல வேலை பார்க்கிறாரு, பொப்புளியரசர் நடத்த இதழ்ல வேலை பார்க்கிறாரு, சண்டே அப்சர்வர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் டி.பி. பாலசுப்ரமணியம், அதே மாதிரி நீதி கட்சியினுடைய டி.பி. நாதன் இவர்களுடைய தலைமையில நீதி கட்சிக்குள்ளேயும் இணைஞ்சிட்டாரு. நீதி கட்சியில இணையறதுக்கு முன்னாடியே தமிழ், ஆங்கிலத்துல நல்லா பேசுறாரு. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, சென்னை மாநகராட்சி மேயரா இருந்த அவருடைய வாசுதேவருடைய பேச்சையே இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்த பெருமை அறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. ஆக இப்படியெல்லாம் இருக்கிற அண்ணா எலெக்ஷன்ல நிக்க வச்சா என்ன, எலெக்ஷன் என்ன நல்லா பேசுறான்ல, எலெக்ஷன் நிக்க வச்சா ஜெயிச்சிருவான்ல அப்படின்னு யார் நினைக்கிறா அப்படின்னா, குமாரராஜா முத்தையா செட்டியார் நினைக்கிறார். பையன் நல்லா பேசுறான்ல, இவன் எலெக்ஷனை நிக்க வச்சா அவன் ஜெயிச்சிருவான்ல அப்படின்னு நினைச்சு அவர் எலெக்ஷனை நிக்க வைக்கிறாரு. யார் நிக்க வைக்கிறாரு அப்படின்னா, குமாரராஜா முத்தையா செட்டியார் தான் நிக்க வைக்கிறாரு. அப்படி 1936ஆம் ஆண்டு பெத்துநாயக்கன்பேட்டை என்று சொல்லக்கூடிய தொகுதியில அறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிட காரணம் யாருன்னா இந்த குமாரராஜா முத்தையா செட்டியார் தான் காரணம். ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நல்லா பேசினா மட்டும் போதுமா? இன்னும் சில பல வியூகங்கள் வேணும், இன்னும் சில பல ஆழ்ந்த அனுபவமும் அறிவும் வேணும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை அன்னைக்கு தான் அறிஞர் அண்ணா புரிஞ்சுக்கிறார். ஓகே, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு பேச்சு மட்டும் போதாதுங்கிற நிதர்சனமான உண்மையை அண்ணா புரிந்து கொண்டதற்கு இந்த 36 எலெக்ஷன் அப்படிங்கிறது காரணம். எங்கன்னா பெத்துநாயக்கன்பேட்டை தொகுதியில. ஓகே, ஆனா அந்த எலெக்ஷன் அவர் ஜெயிக்கல, தோல்வி அடைகிறார். ரைட்டா? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பாங்க. ரைட். அப்ப எலெக்ஷன் வரல, எலெக்ஷன்ல ஜெயிக்கல. இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து பெரியார் நடத்தி வந்த இதழ்ல பெரியார் என்ன நடத்தினாரு? குடியரசுங்கிற ஒரு இதழ் நடத்தினாரு, விடுதலை அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்தினாரு. இந்த 2 இதழ்கள்லையும் ஆசிரியராக, துணை ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கிறார். ரைட். இதுக்கு நடுவுல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தே ஆகணும். என்னன்னா, அறிஞர் அண்ணாவை பத்தி ரொம்ப முக்கியமா அறிஞர் அண்ணா நிறைய புக்கள் எழுதிக்கிறாரு. வேலைக்காரி, ஓரிரவு, கொலைகாரியினுடைய குறிப்பு, அப்புறம் குமாஸ்தாவினுடைய பெண், இந்த மாதிரி நிறைய புத்தகம் எழுதிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவருடைய முதல் கட்டுரை எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, 2வது வந்தவர் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்க.
முதல்ல வரவனது அந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கோம். அந்த மாதிரி இது வந்து பார்க்கலாம். ரைட். அவர் வெளியிட்ட முதல் கட்டுரை அப்படிங்கிறது என்னது? மகளிர் கோட்டம் அல்லது பெண்கள் சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டுரை தான் அவருடைய முதல் கட்டுரை. இந்த கட்டுரை வந்து தமிழரசு அப்படிங்கிற இதழில் வந்துருச்சு. என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா 1931. இந்த ஸ்பெசிபிக் டேட் வந்து கேட்கறாங்களான்னு தெரியல, பட் இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க, 1931. இவருடைய முதல் கட்டுரை தமிழ்ல வந்தது மகளிர் கோட்டம், வெளிவந்த பத்திரிகை தமிழரசு பத்திரிகை. ஆங்கிலத்தில் வெளிவந்த கட்டுரை எந்த கட்டுரை அப்படின்னா மாஸ்கோ மாப் பரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன? மாஸ்கோ எங்க இருக்கு? ரஷ்யால இருக்கு. நான் சொன்னேன்னா அவருடைய ஆங்கில பேராசிரியர் யாரு? அவருடைய ஆங்கில பேராசிரியர் யாரு? அவருடைய ஆங்கில பேராசிரியர் அவர் தான் நீதி கட்சி கலைக்கு வர காரணம். ஆனா அவருடைய தமிழ் பேராசிரியர் மோசூர் கந்தசாமியும் மணித்திருநாவுக்கரசும் தமிழ் இலக்கியத்தின் மீது காதல் வர காரணம். ஆனா அவருக்கு தமிழ் இலக்கியத்தோட ரஷ்ய இலக்கியத்தின் மீது காதல் அதிகமாகவே வந்தது. அதன்படிதான் அவருடைய இங்கிலீஷ் கட்டுரை பாருங்க, ரஷ்யன் சம்மந்தமா வந்திருக்கா. ஸோ லைஃப்ல ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதுவுமே தமிழரசு அப்படிங்கிற இதெல்லாம் தான் வந்துச்சு. ஸோ இது வெளியான இதழ் அப்படிங்கிறது 1932. 1932. ஓகே. அடுத்தது முதல் குறும்புதினம். இவருடைய முதல் குறும்புதினம் எதுன்னா கோமளத்தின் கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுதான். அதே இது வந்து குடியரசு இதழ். இந்த குடியரசு இதழ்ல 1939 வந்துச்சு. ஸோ புரியுதா? இவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறது 1936. ஆனா வந்து வெத்தநாயகன் பேரன் தொகுதியில தோத்து போயிடுறாரு. தோத்து போனோடனே என்ன பண்ற? பெரியார் இதழ்ல வேலை பார்க்கறான்னு சொன்னா அது எந்த பெரியார் இதழ்? குடியரசுங்கிற இதழ். அதனாலதான் 1939 என்ன பண்றாரு? அந்த இதழ்ல வெளிவந்த முதல் குறும்பு தினமாக கோமளத்தின் கோபம் அப்படின்னு எழுதுறாரு. ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன்ஸ். ரைட். இவருடைய முதல் சிறுகதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொக்கரக்கோ. முதல் சிறுகதை என்னது? கொக்கரக்கோ. ரைட். அது வெளியானது ஆனந்த விகடன் என்ற பகுதியில. எந்த வருஷம்? 1934. நீதி கட்சியில எந்த வருஷம் இணைகிறாரு? அதே 1934. அதுலதான் ஆனந்த விகடன் அப்படிங்கிற அந்த வருஷம் தான் முதல் சிறுகதை எழுதுறாரு, கொக்கரக்கோ அப்படிங்கிறது. ரைட். அடுத்தது இவருடைய முதல் கதை. இவருடைய முதல் கதை பாத்தீங்கன்னா வீங்கிய உதடு. இது எங்க எழுதினாரு? இதுவும் குடியரசு அப்படிங்கிற இதழ்ல. இது 1940. இது 1939. இது 1940. ரைட். இவருடைய முதல் கவிதை பாருங்க எவ்வளவு கிண்டல் பண்ணி எழுதிக்கிறாரு. காங்கிரஸ் ஊழல். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பல காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிறது காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தான். 1937 இருந்து 1939 வரைக்கும் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தது யாரு? ராஜாஜி அவர்கள். 36 இருந்து 1945 வரைக்கும் முதலமைச்சரா யாருமே இல்லை. அது கவர்னர் கண்ட்ரோல் இருந்துச்சு. 1945-46 காலகட்டத்துல முதலமைச்சரா இருந்தது யாரு அப்படின்னா அடுத்து 1946-47 47 அப்புறம் இப்ப 47-48 வரைக்கும் அவர் தான் இருந்தாரு. அப்புறம் 48 இருந்து 50-51 வரைக்கும் இன்னொருத்தர் இருப்பாரு. 52-54 ராஜாஜி இருப்பாரு. 54 இருந்து 63 வரைக்கும் காமராஜர். 1963 இருந்து 1967 வரைக்கும் பக்தவத்சலம் அப்படின்னு இருப்பாங்க. நீங்க கேட்கலாம், அப்ப அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு கேட்கலாம். டி பிரகாசம் முதலமைச்சர் இருந்தாரு 46-47 காலகட்டத்துல. 47-48 காலகட்டத்துல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தார். கோட்டைகள் கொடியேற்றி வைக்கிறதுக்கான அந்த அவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜான அந்த ப்ரொமோஷன் யாருக்கு தான் கிடைச்சது? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு தான் கிடைச்சது. இவர் பாத்தீங்கன்னா 48 வரைக்கும் இருந்தாரு. இவருக்கு அப்புறம் பின்னாடி வந்த முதலமைச்சர் யாரு அப்படின்னா PS குமாரசாமி ராஜா வந்தார். இந்த PS குமாரசாமி ராஜாவுக்கும் அண்ணாவுக்கும் சரிக்கட்ட மோதலா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட். சோ காலங்காலமா காங்கிரஸ் அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற போதுல அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை பாத்தீங்கன்னா 1937 எந்த பத்திரிகையில வெளியிடுறாரு? 1937 பத்திரிகையில வெளியிடுறாரு. ரைட்டா? அதையும் பார்த்துக்க. இவருடைய முதல் நாடகம் வந்து சந்திரோதயம். இவருடைய முதல் நாடகம் சந்திரோதயம். இது எங்க வெளியாகுதுன்னா அப்படின்னா திருவத்திபுரம் லக்ஷ்மி விலாஸ் அரங்கத்தில் நடத்தப்படுகிறது. திருவத்திபுரம் லக்ஷ்மி விலாஸ் அரங்கத்தில் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் இதை அப்படியே வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே, எடுத்தாச்சா? ஓகே, ரைட். ஸோ அவருக்கு எழுத்துக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகும் ஸோ லைஃப் அப்படியே அவருக்கு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அவர் வந்து எலெக்ஷன்ல நிற்கிறாரு, தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பெரியார் நடத்தி வந்த விடுதலை குடியரசுங்கிற இதழ், அந்த குடியரசுங்கிற இதழ் தான் அவருடைய கதை கவிதைகள்லாம் வெளியிடுது. அவருடைய குடியரசுங்கிற இதழ்ல 1939 குறும்புதினம் வெளியிடுது. அந்த குடும்பத்தினுடைய பேர் வந்து கோமளத்தின் கோபம். ரைட்டா? அதே மாதிரி அடுத்த வருஷமே அவருடைய முதல் கதை எழுதுறாரு, அது வீங்கிய உதடு. ஓகே, இப்ப பெரியாருடைய இதழ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. பெரியார் இதழ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய அந்த பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கோமளத்தினுடைய கோபம் இந்த புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா எழுதுறாரு, அழகா எழுதுறார். வாசகர்கள் வந்து அண்ணாவினுடைய எழுத்துக்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவர் எழுதிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப யார் வேலை பார்க்கிறார்? பெரியார் கீழே வேலை பார்க்கிறார், துணை ஆசிரியரை வேலை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பெரியார் என்ன பண்றாரு? பெரியார் அவரை துறையூர் மாநாட்டிற்கு தலைமை தாங்குவதற்காக அழைக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரைட்டா? துறையூர் சுயமரியாதை மாநாட்டிற்கு அதனால் அண்ணா தலைமை வகிக்கிறார். இது நடந்த வருஷம் என்னது? 1937. ரைட். இங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க. பெரியாரும் மேடைகளில் பேசுகிறார், அறிஞர் அண்ணாவும் மேடைகளில் பேசுகிறார். பெரியார் பேசிய பேச்சு பாத்தீங்கன்னா சாட்டை அடி மாதிரி இருக்கு, நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி நம்ம பேசுறாரு பெரியார். அதே மாதிரி அண்ணாவினுடைய பேச்சு பத்தி யாழையை மீட்டுவது போல் இருக்கிறது. ஒன்று தர்க்க ரீதியானது, ஒன்று அறிவு ரீதியானது அப்படின்னு வெங்கடேஷன் புத்தகத்துல போட்டிருக்கு. அதனால அவ்வளவு ஆழமாக பேசக்கூடியவர்கள், ரொம்ப அற்புதமான பேசக்கூடியவர்கள். ரெண்டு பேருக்கும் கருத்து டிஃபரன்ஸ் இருந்தாலும் கூட பேசக்கூடிய விதமும் விஷயமும் மாறுபடும். ரைட்டா? ரைட். இந்த பீரியட்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் திரு ராஜாஜி அவர்கள். சேலத்து மாம்பலம்னு அவரை சொல்லுவாங்க. ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லக்கூடிய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி. ராஜாஜி பண்ண மிக முக்கியமான தவறுல ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு மும்மொழி கொள்கை. அவர் வந்து தமிழ்நாட்டுல இந்தி வந்து கட்டாயம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல எப்பெல்லாம் இந்தின்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் வந்து அந்த பூதத்தை தேய்ச்சா வர ஜீனி மாதிரி பெரியாரோ அண்ணாவோ போராட்டம் நடத்துவாங்க. அந்த மாதிரி 37 போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக கைதானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரும் அண்ணாவும். பெரியாருக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஜெயிலு, அறிஞர் அண்ணாவுக்கு பாத்தீங்கன்னா 4 மாசம் ஜெயிலு. இவங்க ரெண்டு பேரையும் எந்த ஜெயில போடுறாங்கன்னா சைதாப்பேட்டை ஜெயில போறாங்க. அறிஞர் அண்ணாவினுடைய முதல் சிறைவாசம் அப்படிங்கிறது இந்த சைதாப்பேட்டை ஜெயில தான் நடந்துச்சு. இந்த சிறைச்சாலையில தான் இந்த 2 பேருமே வந்து ஒருவரை ஒருவர் சந்திச்சுக்கிறாங்க, கருத்து மறுபாட்டம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே செல்ல தான் போட்டிருக்காங்க. அதனால இது நடந்திருக்கு, இதை நோட் பண்ணிக்கங்க. இதுவும் கேட்பாங்க. இது நடந்தது 1938 நடந்த போராட்டம். இதுல வந்து சிஎம்ஆ இருந்தது யாரு? 1937 to 1939 தமிழ்நாட்டோட சிஎம்ஆ இருந்தது ராஜாஜி. அவர் கொண்டு வந்ததுதான் மும்மொழி கொள்கை, இந்தி மொழி கட்டாயம்னு சொல்லியிருப்பாரு. அதை எதிர்த்து போராடியவர்கள் யாருன்னா பெரியாரும் அண்ணாவும். அதற்காக பெரியாருக்கு 1 ஆண்டுகள் சிறை, அறிஞர் அண்ணாவுக்கு 4 மாதம் சிறை. ரைட்டா? ரைட். சிறையில இருந்து வெளியில வர்றாங்க. சரி, வெளியே வரும் பொழுது 1940 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்ப யாருமே முதலமைச்சர் இல்லை, அது கவர்னர் கண்ட்ரோல்ல போயிருச்சு. ஓகே, இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி சார் அமர்ந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்த எர்ஸ்கின் பிரபு, நோட் பண்ணிக்கங்க, எர்ஸ்கின் பிரபு. இந்த எர்ஸ்கின் பிரபு வந்து ராஜாஜி போட்டது ஒன்றும் செல்லுபடி ஆகாது, அந்த திட்டமானது திரும்ப பெறப்படுகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதனால அது செல்லுபடி ஆகாதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதனால இந்திய எதிர்ப்பு போராட்டமானது வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ரைட். அதுக்கப்புறம் சிறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் 1940களில் பெரியாரோடு அண்ணா வந்து ஹரித்வாருக்கு பயணம் போறாங்க. 10 நாள் பயணம் மேற்கொள்றாங்க. இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பயணம். ரைட்டா? இந்த பாத்தீங்கன்னா பெரியாரோடு ஹரித்வாருக்கு பயணம் பண்றாரு. பெரியார் பாத்தீங்கன்னா தாடி கிடி வச்சிருப்பாரு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பெரியார் பாத்தீங்கன்னா ஆலய பார்த்தா சாமியார் மாதிரி இருப்பார். அந்த புத்தகத்துல போட்டிருக்கு, பெரியார் சாமியார் தோற்றத்திலும் அறிஞர் அண்ணா வந்து அவருடைய சீடர் மாதிரியும் தோற்றம் அளித்தார் அப்படின்னு அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. சோ இவங்க பாத்தீங்கன்னா இவங்க இருவரும் ஹரித்வாருக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். 10 நாட்கள் பயணம் மேற்கொள்றாங்க. சோ பெரியார் பத்தி அப்போ சிரத்தானந்தா காலேஜ் ஒரு காலேஜ் போறாங்க. சோ பெரியாரை பத்தி நல்லா ஏற்கனவே தெரிஞ்ச அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் வந்து பெரியாரை பேசுவதற்காக அழைக்கிறார். பெரியாருடைய பேச்சை ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா அறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். உங்களுக்கு தெரியும், இதே அண்ணா தான் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த பாசுதேவ் என்று சொல்லக்கூடிய நபரினுடைய பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதற்காகத்தான் அவருடைய இதழ் என்ன இதழில் வேலை பார்த்தாரு?
பாலபாரதிங்க இதெல்லாம் வேலை பார்த்தாங்க. ரைட். இப்ப இதே மாதிரி பெரியார் பேச்சும் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, பெரியாரை விட அண்ணாவினுடைய பேச்சுக்கு தான் கைத்தட்டல் பலமா இருக்கு, ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க, கைத்தட்டல் அதிகமா இருக்கு. இது பெரியாருக்கு பிடிக்கல. ஓகே. அதே மாதிரி அடுத்து லக்னோ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து லக்னோ பல்கலைக்கழகத்திலையும் பேச கூப்பிடுறாங்க, பெரியார பேச கூப்பிடுறாங்க. அப்ப பெரியார பெரியார் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி அறிஞர் அண்ணாவை பேச சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, அவர் வந்தது டிரான்ஸ்லேஷனுக்காக, அவர் பேசுறதுக்காக ஒண்ணு வரல, அதனால அவர் பேச மாட்டாரு அப்படின்னு பெரியார் மூஞ்சி நேரம் சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஓகே. அதுல இருந்து கருத்து வேறுபாடுகள் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதான் இது. சோ லக்னோ பல்கலைக்கழகம், சிரதானந்தா கல்லூரி. இப்ப அடுத்தது 1942, 2 வருஷம், அதுக்கப்புறம் 1942 மார்ச் மாதம் 8ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு விலகி திராவிட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் கேட்காம இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி. இந்த திராவிட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கிங்க. இதுல நீங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியணும்னா, இந்த திராவிட நாடு பத்திரிகை பாத்தீங்கன்னா 1960கள் காலகட்டத்துல இதை பேன் பண்ணிடுவாங்க. 1960கள் காலகட்டத்துல இந்த பத்திரிகையானது வெளிவராது. அப்ப இந்த பத்திரிகையினுடைய பெயரை மாற்றி திராவிட நாடு அப்படிங்கிற இந்த பத்திரிகைக்கு பதிலா அவர் என்ன வெளியிடுவாருன்னா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை வெளியிடுவார். எனக்கு பத்திரிகை காஞ்சிங்கிற பத்திரிகை. ரைட்டா? ரைட். நோட் பண்ணிக்கங்க. ரைட். அதே மாதிரி இப்ப இந்த திராவிட நாடுன்னு ஒரு தனியா ஒரு பத்திரிகை வேணும்னா அதுக்கு தனியா ஒரு பிரிண்டிங் பிரஸ் வேணும், ஒரு அச்சகம் வேணும், தனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கான ஆசிரியர்கள் வேணும், நிறைய கருத்துக்கள் வேணும், புக்ஸ், ரெஃபரன்சஸ், தனியா உட்கார்ந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேணும். அப்ப அதுக்கு காசுக்கு எங்க போறது? அப்படி இருக்கும் பொழுது அறிஞர் என்ன பண்றாருன்னா பல கதைகள் எழுதுறாரு. இங்க பாருங்க, சந்திரோதயம், வேலைக்காரி, ஓரிரவு, கொலைகாரியினுடைய குறிப்புகள், குமாஸ்தாவினுடைய பெண், நீதிதேவன் மயக்கம், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாத்தையும் எழுதுறாரு. இது மூலமாக அவருக்கு ஒரு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டான் அச்சகமே ரெடி பண்றோம். அதனால அச்சகம் தேவைப்பட்டது. அதனால் சந்திரோதயம் இதுதான் இவருடைய முதல் நாடகம். எதுல வெளியே வந்துச்சு சொன்னேன் இல்லையா? திருவத்திபுரம் லட்சுமி விலாஸ் அலங்கத்தில் வெளிவந்தது. ஞாபகம்? அவருடைய முதல் நாடகமானது வெளியிடப்பட்டது. ரைட். ஓகே. அதே மாதிரி சந்திரோதயம் இவருடைய முதல் நாடகம். அப்புறம் வேலைக்காரி, ஓரிரவு, கொலைகாரியினுடைய குறிப்புகள், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், நீதிதேவன் மயக்கம், குமாஸ்தாவின் பெண், இந்த மாதிரி பல விதமான நாடகங்களையும் கதை கட்டுரைகளையும் அவர் எழுதுறாரு. இது மூலமா அந்த வருமானத்தை வைத்து அவர் அச்சகம் ஏற்படுத்துறாரு. இவர் பல பேர்ல எழுதுறாரு. என்னென்ன பேர்ல? சௌமியன், பரதன், ஒற்றன், வீனஸ், வீரன், சம்மட்டி, நக்கீரன் போன்ற பல பெயர்கள் எழுதுறாரு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. இதெல்லாம் இவருடைய பல புனைப்பெயர்கள் எழுதுவாங்க. புனைப்பெயர்கள்ல யாராவது கவிதை கட்டுரை எழுதிருக்கீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒருவர்லாம் பாத்தீங்கன்னா செங்கல்வராயன், அவர் செங்கல்பட்டுக்காரரு, செங்கல்வராயன் அப்படின்னு ஒரு புனைப்பெயர்ல எழுதிக்கிறார் ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஓகே. பல புனைப்பெயர்களை எழுதிக்கிறாரு. நோட் பண்ணிக்க. பாரதியும் நிறைய பிறப்பு எழுதிக்கிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? லைக் அவர் நிறைய எழுதுவார். ஷெல்லின், தாசன், செல்லின்னு எழுதுவாரு. நிறைய பேர்களை எழுதுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்க. ரைட். இப்போ கல்கி இவர் என்ன சொல்றாருன்னா இப்சனோட ஒப்பிடுறாரு. இப்சன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல நாடகவியலாளர், ஐரோப்பியன், அதாவது ஐரோப்பியாவை சேர்ந்த ஒரு நல்ல எழுத்தாளர் மற்றும் அறிஞர். ரைட்டா? அந்த இப்சனோடு யாரை ஒப்பிடுகிறார்? கல்கி அவர் இப்சனோடு என்னமா எழுதுறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்சனோடு ஒப்பிடுகிறார். யார் ஒப்பிடுகிறார்னா கல்கி ஒப்பிடுகிறார். ஓகே. இப்பொழுது பாரதிதாசன் அவர்கள் இவருக்கு அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கிறார். யாருக்கு? அது வரைக்கும் அண்ணா தான். ஆனா அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா. பாரதிதாசன் எப்படி அறிஞர் பட்டம் கொடுத்தாரு அப்படின்னா, சாரி, ஓகே, பாரதிதாசன் பாத்தீங்கன்னா அவருக்கு அறிஞர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கிறாரு. இந்த பட்டம் எதுக்காக கொடுத்தாருன்னா, அந்த ஓரிரவுன்னு ஒரு நாடகம் இருக்கிறது. அந்த நாடகத்தினுடைய 25வது பகுதியை படித்து முடித்து விட்டு ஓரிரவினுடைய 25வது பகுதியை படித்து விட்டு என்ன பண்றாரு? அறிஞர் பட்டத்தை கொடுக்கிறார். யார் கொடுத்தா? பாரதிதாசன் அவர்கள் கொடுக்கிறாரு.
இந்த பட்டம் கொடுக்கறதுல ஒரு இருக்கு, நான் அசோசியேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. திருவிக்காவிற்கு பெரியார் பட்டம் கொடுத்தது யாரு? சாரி, பெரியார் பட்டம், சாரி, பெரியார் என்ற பட்டத்தை ஈவே ராமசாமி நாயகருக்கு கொடுத்தது யாரு? திருவிக்கா. எதன் அடிப்படையில் கொடுத்தாரு? வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பெரியார். அந்த வைக்கம் வீரர் பட்டத்தை கொடுத்தது யாரு? திருவிக்கா. எதற்காக கொடுத்தாரு? 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதாக கொடுத்தார். வைக்கம் சத்தியாகிரகம்னா என்ன? கேலப்பன், ஜார்ஜ் ஜோசப் துரை மற்றும் பெரியார் இவங்க எல்லாம் கலந்துகிட்டு, இவங்களோட திருவிக்கா, ராஜாஜி இவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க. இந்த கலந்துகிட்ட போராட்டம் தான் வைக்கம் போராட்டம், கோவில் நுழைவு போராட்டம். அந்த கோவில் நுழைவு போராட்டத்துல பெரியார் வெற்றி கண்டதன் அடிப்படையில அந்த வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை யார் கொடுக்கிறா? திருவிக்கா கொடுக்கிறாரு. ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். இந்த பெரியார் பட்டத்தை யார் கொடுக்குறா அப்படின்னா பெண்கள் மாநாடு 1938 நடக்குது. அந்த பெண்கள் மாநாட்டுல தான் வந்து மறைமலை அடிகளுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, நீலாம்பிகை அம்மையார், அந்த நீலாம்பிகை அம்மையார் தான் பெரியாருக்கு பெரியார் பட்டத்தை கொடுக்கிறார். அந்த பெண்கள் மாநாட்டுல தான் பெரியார் பட்டமானது கொடுக்கப்பட்டதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆனா மதிப்பு அடிப்படையில ஈவேரா ஈவேரா ஈவேரான்னு குறிப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால பெரியார்னு முதல்ல போடலாம்னு சொன்னது யாரு? சிதம்பரம் குடியரசு. ரைட்டா? சிதம்பரம் குடியரசு. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் ஒரு சில பட்டங்கள் இருக்கு. அந்த பட்டங்கள் எல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி வந்து மூதறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை ராஜாஜிக்கு வழங்கியது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி இவரை பாத்தீங்கன்னா இவர் மதுவிலக்கு கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அறிஞர் அண்ணாவை வந்து காந்தியோட ஒப்பிடுவாங்க, தென்னாட்டினுடைய காந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா கருப்பு காந்தின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க, அவர் நம்ம ஊருக்காரர் தான், காமராஜர். எங்க ஊருக்காரர் தான் காமராஜர். இந்த மாதிரி நிறைய காந்திகள் அப்படிங்கிறது இருக்காங்க. மதுரை காந்தி என்று அழைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா NMR சுப்பராமன் அப்படின்னு நினைக்கிறேன். மதுரையில காந்தி கலைமன்றம் வருவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அதே மாதிரி எல்லை காந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த மாதிரி பச்சை காந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா JC குமாரப்பா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு கருத்து வரும் பொழுது அதோடு சேர்ந்து இருக்கிற எல்லா விதமான கருத்துக்களையும் நோட்ஸ் எடுத்து வைக்கும் பொழுது ஈஸியா நம்ம மிஸ் ஆகாம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ரைட். தென்னகத்து பெர்னாட் ஷா என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணாவுக்கு அப்பதான் பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷா வந்து ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல வந்து அறிவியலாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல ஒரு வந்து ஒரு கருத்தாளத்தோடு எழுதக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர்கள்ல பெர்னாட் ஷா ஒருத்தர். அந்த பெர்னாட் ஷாவை பாத்தீங்க அப்படின்னா கல்கி என்ன சொல்றாரு? கல்கி இதே கல்கி தான் அறிஞர் அண்ணாவை நாடகவியலாளரான இப்சனோடு ஒப்பிடுகிறார். இப்போ தென்னகத்து பெர்னாட் ஷான்னு கொடுத்தாரு. இப்போ இதோட சேர்ந்து முக்கிய இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இவர். தமிழ்நாட்டினுடைய ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் யாரு? அவரும் பெரியார் தான். ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறது அர்த்தம். ஈவேரா பெரியார் அவர்கள். அவருக்கு வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் சில இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வரும்போது சொல்லும். தமிழ்நாட்டினுடைய குதிராம் போஸ் என்று அழைக்கக்கூடியவர் யார்? வாஞ்சிநாதன். எதுக்காக? 1911 நம்மளுடைய ஆஷ் படுகொலை நடந்தது இல்லையா? ஆஷ்ங்கிறது யாரு? திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர். எங்க இருந்து எங்க போறாரு? திருநெல்வேலியில இருந்து கொடைக்கானல் போறாரு. அப்படி கொடைக்கானல் போகும் பொழுது இடையில வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது, மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். அந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் பொழுது வாஞ்சிநாதன் அந்த ஆஷை வந்து சுட்டு கொன்று தானும் சுட்டு கொண்டு ஒரு கடிதம் வேற எழுதி வச்சுட்டு போறாரு. ஸோ எந்த இந்தியனும் இதுக்கு மேல் சகிப்புத்தன்மையோடு பொறுத்திருக்க மாட்டான் என்பதற்கான ஆரம்ப அடையாளம் தான் இந்த ஆஷினுடைய மரணமும் எனது மரணமும் அப்படின்னு ஒரு இருக்கு. இதை வந்து ஆஷ் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஷ் படுகொலையில பேர் தான் வாஞ்சிநாதன். அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்து வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பெயர் மாத்திருக்காங்க கவர்மெண்ட். அது ரொம்ப முக்கியம். இந்த பெயர் மாத்துறதுங்கிறதுல ரொம்ப நம்ம கவர்மெண்ட் வந்து இருக்கு. இந்த பெயர் மாத்துறதுல பாத்தீங்கன்னா கள்ளக்குடி போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இருந்து ஆங்கிலேயருடைய பேர் டால்மியாபுரம் அப்படிங்கிற பெயரை மாத்தி கள்ளக்குடி அப்படிங்கிற பெயர் மாற்றத்துக்காக தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போராடினாரு. அவர் அதனாலதான் வந்து இன்னைக்கு கள்ளக்குடி பழங்கானத்தம் அப்படின்ற ஊர் இருக்குன்னா ஆரம்ப காலத்துல டால்மியாபுரம்னு இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து ரயில் மறிப்பு போராட்டம் எல்லாம் ஈடுபட்டாங்க. ரைட். ஸோ தமிழ்நாட்டோட குதிராம்போஸ் யாருன்னா வாஞ்சிநாதன். தமிழ்நாட்டினுடைய திலகர் என்று யார் சொல்லுவாங்க அப்படின்னா வஉசி அவர்களை சொல்லுவாங்க. வஉசியை பத்தி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வஉசி பாத்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்திற்கு எதிராக, சுதேசி இயக்கம் தான் என்ன?
அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய பொருள் இந்தியாவில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் வாங்கணும். அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும். இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்கூல்லையும் யாரும் படிக்கக்கூடாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல எந்த வேலையில் இருக்கக்கூடாது. பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ்க்கு யாரும் போகக்கூடாது. பிரிட்டிஷ்ல ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையில யாரும் இருக்கக்கூடாது. பிரிட்டிஷை சேர்ந்த லாயர்ஸ் அண்ட் வக்கீல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க யாரும் கோர்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. பிரிட்டிஷர்கள் விற்கக்கூடிய அந்த காட்டன் கிளாத்து, அவங்க விற்கக்கூடிய அந்த சீட்ஸ், அப்புறம் வந்து அவங்க விற்கக்கூடிய பொருட்கள் எதையுமே வாங்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கம் எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 1905 கொண்டு வந்த வங்கப்பிரிவினை எதிர்த்து கொண்டு வந்தது. வங்கப்பிரிவினை என்னன்னா, பெங்கால் அப்படிங்கிறது பெரிய ரீஜியன். அந்த ரீஜியனை ரெண்டா பிரிச்சு, ஒன்னு ஈஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்னு பிரிச்சு கர்ஷன் பிரபு அன்னைக்கு சொன்னாரு, இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷத்துல எங்க முஸ்லிம் பீப்புள்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அவர் அறிக்கையெல்லாம் விட்டார். சோ அதான் வந்து பெங்காலை பிரிக்கிறது, இந்து முஸ்லீமை பிரிக்கிறது. அதை வந்து எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக தான் வ.உ.சி. அவர்கள் என்ன பண்றாரு, காளியா லாவோன்னு சொல்லக்கூடிய 2 கப்பல் நிறுவனத்தை வாங்குறாரு. 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு, ஆல்ரெடி ஏதாவது வந்து பிரிட்டிஷ் கம்பெனி கிட்ட லீஸ்ல வாங்கி ஓட்டுறது. இன்னொன்னு சொந்தமா வாங்குறது. லீஸ்ல வாங்கி ஓட்டுறதுக்காக ஒரு நிறுவனத்துல போய் கேட்பாரு. பிரிட்டிஷ் பிரஷர் காரணமா கடைசி நேரத்துல கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால 40,000 ஷேர்ஸ் வந்து வாங்குவார். ஒரு ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா 25,000 அல்லது 50 ரூபாய் நினைக்கிறேன். 40,000 ஷேர்ஸ் வச்சு வைப்பாரு. இதுல பாண்டித்துறை தேவர் தான் ஹையஸ்ட் ஷேர் வச்சிருப்பாரு. அந்த ஷேர் ஹோல்டிங் அடிப்படையில காளியா லாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பலை வாங்கி விடுவாரு. அது வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு விடப்பட்ட சவாலாக கருதப்பட்டுச்சு. இதுக்காக இவருக்கு ஜெயிலுக்கு போல. எதுக்காக இவர் ஜெயிலுக்கு போனார்னா, கோரல் மில் தொழிற்சாலை போராட்டத்துல கைதானி. அதே மாதிரி பிபின் சந்திரபால் விடுதலையான நாளை வந்து திருநெல்வேலியில வெகு சிறப்பா கொண்டாடினதுனாலையும் தடையை மீறி வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் பேசின காரணத்தை அடிப்படையா வச்சுதான் என்ன பண்ணாங்க, அவங்க மேல இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு 40 வருஷம், ஒருத்தருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது வந்து இது வந்து வன்முறை நடவடிக்கை எல்லாம் ஈடுபட்ட காரணத்தினால, இல்ல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அடிப்படையில செயல்பட்ட காரணத்தினால இவர தமிழ்நாட்டினுடைய திலகர் என்று அழைப்பாங்க. யார, வ.உ.சி. அவர்கள். வ.உ.சி. அப்படிங்கிறது அவருடைய பெயர் வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறது. அவர் வந்து ஒரு எழுத்த செம்மல் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ரைட்டா? ரைட். சரி, ஓகே. கல்கி பாத்தீங்க, இவர் வந்து தென்னகத்து பெர்னாட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஓரிரவு நாடகத்தினுடைய 25வது பகுதியை படித்துவிட்டு அவருக்கு அறிஞர் பட்டமானது கொடுக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தனா, ஒன்னு தமிழ்நாட்டு திலகர், ஒன்னு தமிழ்நாட்டு குத்திரம் போஸ். தமிழ்நாட்டினுடைய அம்பேத்கர் யாரு, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். தமிழ்நாட்டுல காந்தி இருக்காங்க. ஒன்னு கருப்பு காந்தி, அது வந்து யாரு, காமராஜர். இன்னொன்னு வந்து தென்னாட்டினுடைய காந்தி யாரு, இது அவருடைய நேர்மைக்காக அறியப்பட்டவர். அதே மாதிரி இவர் வந்து எந்த ஸ்கீம்ஸ்க்காக அப்படின்னா, அவர் வந்து மதுவிலக்கு கொள்கை கொண்டு வந்தாருக்கிறதுக்காக இவர் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுகிறார். அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ அசோசியேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ரைட். இப்போ அரசியல் பார்வை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் பெரியார் பாத்தீங்கன்னா 1942-44 காலகட்டத்துல கடவுள் மறுப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் தான். கடவுளே இல்லைன்ட்டார், சாமியே இல்லைன்ட்டாரு, சாமியை சலன்ட்டாரு, சாமியை கும்பிடாதீங்க அப்படின்ட்டாரு. ஓகே, நம்ம திருமூலர் கூட சொல்லுவாரு, வறியவர் கொஞ்சம் ஈவதே ஈவைக அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி திருமூலர் இல்ல. சோ அந்த மாதிரி நீங்க இல்லாதவனுக்கு கொடுங்க, கடவுள் கிட்ட போயிரும் அப்படிங்கிற பார்வையில பெரியார் வந்து சொல்றாரு. சோ இது பாத்தீங்கன்னா மக்கள்ல சில பேருக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து காலம் காலமாக இந்துக்கள் மரபு, இந்துக்கள் அதிகமா இருக்கிற நாட்டுல இந்தியாவும் ஒண்ணு. அப்பேற்பட்டவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னோடனே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். சோ அதான் பெரியாருடைய பார்வை, கடவுள் இல்லை அப்படிங்கறத மக்களுக்கு பிடிக்காத வழி. ஆனா அறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு கிளவரான டிசிஷன் என்னன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, சங்க இலக்கியத்துல மேற்கோள் காட்டி, அதனாலதான் பெரிய புராண புதைகள், அதை நோட் பண்ணிக்கங்க. சோ சங்க இலக்கிய மேற்கோள்களை காட்டி மூட நம்பிக்கைகள்லாம் இல்லை அப்படிங்கறத விஷயத்த ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. இது வந்து கொஞ்சம் கிளவரான மூவ். கடவுள் இல்லைன்னு சொல்றதை விட அந்த மூட நம்பிக்கைகளை களைவதற்கு அவர் பாடுபட்டார். ஸோ அறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இந்த வந்து ஒரு வேறுபாடுன்றது இருக்கு. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீதி கட்சியினுடைய மாநாடு. அந்த மாநாட்டுல பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் ஏற்படுத்திக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதே மாதிரி அந்த மாநாட்டினுடைய அடிப்படை என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? பார்த்துடலாமா? 1943 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி திருச்சியில திரும்பவும் நீதி கட்சியினுடைய மாநாடு நடக்குது. இவற்றினுடைய தலைவராக இருந்தது பெரியார். அண்ணா வந்து இதனுடைய துணைத் தலைவராக இருந்தார். இது 1943 நடந்த நீதி கட்சியினுடைய மாநாடு. அப்புறம் 1944 நடந்த ஆகஸ்ட் 17 நடந்த மாநாடு. இது எங்க நடக்குன்னா சேலத்துல நடக்கும். இதுக்கு முன்னாடி 1940களில் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. அந்த மாநாட்டுல தான் பாத்தீங்க அப்படின்னா, திராவிட நாடு திராவிடருக்கு
அல்லது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானத்தை அங்க நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ அது 1940 நடந்த நீதி கட்சி மாநாடு. அதை நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம். ரைட், இது வந்து சேலம் மாநாடு. சேலம் மாநாடு வந்து ரொம்ப முக்கியமான மாநாடு. இதுலதான் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட். என்ன அப்படின்னா, நீதி கட்சியினுடைய பெயரை மாற்றி திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. யாரு அப்படின்னா பெரியார். ஆனா இதுல நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணணும், இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பார். ஆனா பெயரை மாத்தினது யாரு அப்படின்னா பெரியார் தான். அதனால இந்த தீர்மானத்துக்கு பேரே அண்ணாதுரை தீர்மானம் அப்படின்னு பேரு. ரொம்ப நோட் பண்ணிக்கங்க. சேலத்துல கொண்டு வந்த நீதி கட்சியினுடைய பெயரை மாத்திர தீர்மானத்துக்கு என்ன பேரு? அண்ணாதுரை தீர்மானம் அப்படின்னு பேரு. ரைட். இதுக்கு முன்னாடி நீதி கட்சி பாத்தீங்கன்னா அவங்க பிளாக்ல தராசு அப்படிங்கிறது இருக்கும். இது தராசு மாதிரி இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. தராசு சின்னம் இருக்கும். அதாவது நாங்கள் யாரையுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், சரி நிகர் சமானமாக சமன் தூக்கி சீர் செய்த நடுங்கோல்பல் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நாங்க அப்படி பார்ப்போம்னு சொன்னார் இல்லையா, அந்த அடிப்படையில தராசு சின்னத்தை வச்சிருந்தாங்க நீதி கட்சியினர். அதை மாத்தி சிவப்பு பேக்ரவுண்ட்ல கருப்பு சின்னம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரி சிவப்பு கொடியை மாத்திட்டாரு. யாரு அப்படின்னா பெரியார் தான். இதுவும் அதான் வந்தது. நான் சொன்னேன் இல்லையா, சேலம் மாநாட்டுல தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? அறிஞர் அண்ணா அவர்கள். அதனால இந்த தீர்மானத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா அண்ணாதுரை தீர்மானம் அப்படின்னே பேரு. ரைட்டா? ரைட். இந்த மாநாட்டில் தான் பாத்தீங்கன்னா முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படக்கூடிய கியாபே விஸ்வநாதம் அவர்கள், இது குரூப் 4 சிலபஸ்ல இருக்கு, இவரை பத்தி சில கண்டென்ட் நீங்க படிக்கணும். ரைட். ஒரு 14 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பெரியாரோடு இனி நான் பயணிக்க போவதில்லை என்று சொல்லி சேலம் மாநாட்டில் வெளியில போனாரு. இதுவும் கேள்வியில கேட்பாங்க, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்க. ரைட். இந்த மாநாட்டில் தான் வரதராஜலு நாயுடு என்ன சொன்னாரு அப்படின்னா, அண்ணாவை வந்து நீதி கட்சியினுடைய மூளை என்று வர்ணித்தார். அண்ணாவை நீதி கட்சியினுடைய மூளை என்று சொன்னவர் யார்? வரதராஜலு நாயுடு. ரைட். 1945 செப்டம்பர் 29, 30 காலகட்டத்தில் இப்பொழுது இது என்ன மாநாடு? நீதி கட்சி மாநாடு கிடையாது. என்ன மாநாடு? திராவிடர் கழக மாநாடு. அது எங்க நடந்தது அப்படின்னா திருச்சியில நடந்தது. அந்த திருச்சி மாநாட்டில் தான் கருஞ்சட்டை தொண்டர் படை, அதாவது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கருப்பு சட்டை போட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? கருப்பு சட்டை போடணும்னு கட்டாயம் இல்ல, அது அவங்கவுங்க விருப்பம் தான், விருப்பப்பட்டா போட்டுக்கட்டும், இல்ல போடாம இருக்கட்டும், நம்ம யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு. ஆனா பெரியார் வந்து இல்லை இல்லை எல்லோரும் போட்டே ஆக வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இங்கேயே முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இது 1945 நடந்த மாநாடு. இந்த 1945 முதலமைச்சராக இருந்தது யாரு அப்படின்னா நம்மளுடைய டி பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், தங்குதுரி பிரகாசம் அப்படின்னு பேரு. இந்த தங்குதுரி பிரகாசம் அல்லது டி பிரகாசம் பாத்தீங்கன்னா 1927 சைமன் கமிஷனை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை ஆந்திராவில் முன்னெடுத்து சென்றவர். அதுக்காகத்தான் இவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேசரின்னு சொல்லுவாங்க. கேசரினா சிங்கம்னு அர்த்தம். கேசரின்னு அர்த்தம், சிங்கம் அர்த்தம். அதனாலதான் இவரை ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்திர கேசரி தான் யாருன்னா டி பிரகாசம் அல்லது தங்குதுரி பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் இந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு இந்திய மொழி கட்டாயம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த போராட்டத்துல அகைன் அண்ணா தான் பாத்தீங்கன்னா பெரியாருடைய தளபதியாக முன்களத்தில் நின்று அந்த இந்து எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறார். இங்க நடத்தினது யாரு அப்படின்னா டி பிரகாசம் அவர்கள் தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணம். இந்த பிரகாச பத்தி முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் ஆந்திராவினுடைய கேசரி, பேர் பாத்தீங்கன்னா தங்குதுரி பிரகாசம். 1920 சைமன் கமிஷன் குழுவை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக இவருக்கு ஆந்திர கேசரி என்று பெயர் உண்டு. ரைட். இது அடிஷனல் பாயிண்ட். பாரதிதாசனுக்கு பைசா, இது வந்து வெங்கடேசன் புத்தகத்தில் இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அதனால நான் போட்டிருக்கேன். சங்க இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு லிட்ரேச்சர். அந்த லிட்ரேச்சர் இல்லாம தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி தமிழர்கள் என்ன பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நமக்கு தெரிய இருக்கு. அப்ப பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா சங்க இலக்கியத்தின் மேல அவ்வளவு நாட்டம் இல்லாத ஒரு ஆள். ஆனா அறிஞர் அண்ணாவுக்கு அந்த நாட்டம் இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய நோக்கம் என்னன்னா சுதந்திர போராட்டத்துக்கு வந்து வேலையை விட்டு பாரதி கடைசி காலத்துல கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவு இருந்ததும் என்னாடே அப்படின்னு பாரதி
எல்லோரும் ஓர்க்கணும், எல்லோரும் இந்நாட்டு மக்கள் சொன்ன அந்த பாரதியோட எழுதிய ஒரு இடத்துல 9 பேரோட கலந்துக்கல, 9 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி வறுமையில மற்ற கவிஞர்கள் போகக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் பாரதிதாசனுக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு அண்ணா பெரியார் இல்ல, எனக்கு இதுல நாட்டம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அண்ணா இல்ல, சுதந்திர போராட்டத்துல வேலையை விட்டுட்டு பாட்டு எழுதி வறுமையில போன ஒரு அறிஞர்ல பாரதிதாசனும் ஒருத்தர். அதனால அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு, இல்ல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதுக்காக நிதி திரட்டுறாங்க. நிதி யார் திரட்டுறா அப்படின்னா நாமக்கல்லை சேர்ந்த செல்லப்ப ரெட்டியார் அவர்கள் தான் நிதி திரட்டுறாரு. இந்த திரட்டின நிதிய அவர் படிச்ச ஸ்கூல், அண்ணா படிச்ச ஸ்கூல் என்னது காலேஜ் என்னது, பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் 1946 ஜூலை மாதம் 28ஆம் தேதியானது பரிசு கொடுக்கறாங்க. இது பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட பரிசு. இந்த பாரதிதாசன் தான் அறிஞர் அண்ணாவினுடைய ஓருளவு பகுதியில 25வது அதிகாரத்தை படித்து அவருக்கு என்ன கொடுக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். அவருக்கு அறிஞர் பட்டத்தை கொடுக்கிறார். அந்த அறிஞரை பேரறிஞர் பட்டம் என்று மாற்றியவர் யார்? ராஜாஜி அவர்கள். ராஜாஜி என்றால் எப்படி அழைக்கப்படுகிறார்? அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுகிறார், அல்லது சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தான் பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலை எழுதினாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு. பாரத ரத்னா வாங்கின முதல் 3 இந்தியர்கள்ல அந்த 3 பேருமே தமிழர்கள் அப்படிங்கிறது முக்கியம். யாரு? ஒருத்தர் ராஜாஜி, இன்னொருத்தர் யாரு? சர் சி வி ராமன், இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் ராதாகிருஷ்ணன், அன்னைக்கு பிரசிடென்டா இருந்தோம், ரைட். அதே மாதிரி கலைஞருக்கு கலைஞர் பட்டத்தை கொடுத்தது யாரு? கலைஞர் பட்டத்தை கொடுத்தது யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா எதுக்காக கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். கலைஞர் பாத்தீங்கன்னா தூக்கு மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமோ எழுதிக்கிறாரு. அந்த புத்தகத்துல அவருடைய எழுத்து நடைகளை பார்த்துட்டு ஒரு அறிஞர் தான் அவருக்கு கலைஞர் பட்டத்தை கொடுத்தார். கருணாநிதிக்கு கலைஞர் பட்டம் கொடுத்தது அவர் தான். அந்த பட்டம் கொடுத்தது யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ரைட். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க, ரைட். இதான் அண்ணா போட்டோ, வேற யாரும் இல்ல, ரைட். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஒரு வழியா நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. என்ன கிடைக்க போகுது? சுதந்திரம் கிடைக்க போகுது. பல நூற்றாண்டு காலமாக வியர்வையை சிந்தி, ரத்தத்தை சிந்தி, கண்ணீரை சிந்தி, உடலை சிந்தி, அத்தனையும் சிந்தி கிடைக்கக்கூடிய 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆனா பெரியார் என்ன சொன்னாரு? இதை துக்க தினம் என்று சொன்னார். நீங்க கேட்கலாம், ஏன் துக்க தினம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த பவர் டிரான்ஸ்பர் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் முடித்து விட்டு விடுதலை அடைய போகிறது. அந்த பவரை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா யார் கீழே கொடுக்க போறாங்க தெரியுமா? பிராமணர்கள் கீழே கொடுக்க போறாங்க. இதனால யார் நசுக்கப்பட போகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் நசுக்கப்பட போகிறார்கள்? நான் பிராமின்ஸ் பிரச்சனைக்குள்ளாக போறாங்க. அதனால இது ஒரு துக்க தினம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? தனி அறிக்கையை வெளியிட்டார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி தனி அறிக்கையை விட்டு இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினம், கொண்டாடி தீருங்கள் அப்படின்னு சொன்னாரு. இது எங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10, ரைட்டுமா? இப்போ திரும்ப இந்த 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கோட்டையில் கொடியேற்றக்கூடிய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓகே, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இவரு 1948 ஜூன் 20 ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1947 to 48 யாரு முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னா, யார் முதலமைச்சரா இருக்கிறாரு? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சரா இருக்காரு. அவர் முதலமைச்சரா இருக்கிற அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா 1948 ஜூன் மாதம் 20ஆம் தேதி திரும்பவும் பள்ளிகளில் இந்தி மொழி படிக்க வேண்டியது கட்டாயம் என்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க? இது நடந்தது ஜூன்ல. அப்ப ஜூலை 17ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமானது நடக்கிறது. இதில் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் ஒரே களத்தில் நின்று முன்கள பணியாளர்களாக இந்திய எதிர்ப்பை எடுத்து போராடினார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஹிந்தி எஜுகேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் பொழுதெல்லாம் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்னா நின்று அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தி செல்வார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ரைட். இதுக்கு நடுவுல 1947 அக்டோபர்ல 23, 24 திராவிடர் கழக மாநாடானது நடக்கிறது. இது அந்த மாநாடு எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் 48 ஜூன்ல தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமானது நடக்குது. இதுலதான் இந்த மாநாட்டுல தான் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெட்டி சாவியை
பெட்டி சாவியில் என்ன அர்த்தம்? நீதி கட்சியினுடைய பொறுப்பை அல்லது திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பை நான் அறிஞர் அண்ணாவிடம் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு பகிரங்கமா அனௌன்ஸ் பண்றாரு. இருக்கிற எல்லாருமே ஹாப்பி. சின்ன பையன் கையில தலைமை போக போது, நல்ல பேச்சாளர், நல்ல படிப்பாளி, நல்ல அறிவாளி, நல்ல சிந்தனையாளர், நல்ல அறிவாளர், அறிஞர் பட்டம் வாங்கின ஒருத்தர் அப்பேர் இருக்கும் பொழுது நிறைய கதை, கவிதை, கட்டுரை எழுதுகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் கையில சாவி கொடுவது நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. பெட்டி சாவியை அண்ணாவிடம் கொடுக்க போவதாக பெரியார் அறிவித்தார். இதுக்கு நடுவுல பெரியார் என்ன பண்ணுவார்னா 1949 சொன்னது பாத்தீங்கன்னா 1948 அக்டோபர் 23, 24 எந்த மாநாடு? திராவிடர் கழக மாநாடு. அது எதை எதிர்த்து உருவாக்கப்பட்டது? இந்திய எதிர்ப்பு. ஏன் இந்திய எதிர்ப்பு மீண்டும் பிரச்சனையாக உருவெடுத்தது? 1948 ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பள்ளிகளில் ஹிந்தி படிப்பது கட்டாயம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் 1948 ஜூலை மாதம் 14ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா அண்ணாவும் பெரியாரும். இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு கேட்டா நடந்துச்சு. யார் தலைமையில நடந்துச்சு அப்படின்னா அப்பையும் பெரியாரும் அண்ணாவும் தான். ஆனா யாருடைய தலைமையில நடந்துச்சு? அப்ப யார் இந்திய எதிர்ப்பு உருவாக்குனா அப்படின்னா, யார் ஹிந்தி மொழி கட்டாயம்னு சொன்னா, பள்ளிகள்ல ஹிந்தி மொழி கட்டாயம்னு சொன்னது அப்ப யாருன்னா யாரு? அப்ப வேற முதலமைச்சர், அவர் பேரு டி பிரகாசம். அதுக்கு முன்னாடி 1939 இருந்து 1945 வரைக்கும் கவர்னர் ஆட்சி நடந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி 1937, 1939 ராஜாஜி முதலமைச்சர் இருந்த பொழுது திரும்பவும் இந்தி மொழி கட்டாயம்னு சொன்னாரு. அப்ப இந்தி மொழி கட்டாயம்னு சொன்ன அப்போ திரும்பவும் போராட்டம் நடந்துச்சு. அப்பதான் பெரியாருக்கு 1 வருஷம் ஜெயில் கொடுத்தாங்க. அறிஞர் அண்ணாவுக்கு 4 மாசம் ஜெயில் கொடுத்தாங்க. அப்பதான் அறிஞர் அண்ணாவோட கரியர்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால இவங்க 2 பேருமே சைதாப்பேட்டை ஜெயில் அடைக்கிறாங்க. சைதாப்பேட்டை ஜெயில தான் பெரியாரும் அண்ணாவும் மீட் பண்றாங்க. இதுதான் பின்னால இவ்வளவு பெரிய growth வர்றதுக்கு காரணமா அமையுது. ரைட்டா? ரைட். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 1948 இந்திய எதிர்ப்பு மாநாட்டுல தான் நான் பெட்டி சாவியை அறிஞர் அண்ணா கிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. கழகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரைட்டா? அந்த மாநாடு படி சரி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, அறிஞர் அண்ணா உட்பட. ஆனா 1949 ஜூலை மாதம் 9ஆம் தேதி பெரியார் மணியம்மை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணுக்கு வயசு பாத்தீங்கன்னா 30 வயசு. பெரியாருக்கு அப்ப வயசு பாத்தீங்கன்னா 70 வயசு. இது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, நீதி கட்சி அப்படிங்கிறது பெண்களினுடைய எதிர்ப்புக்காக, பெண்களை எதிர்த்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பெண்களுக்காக போராடின ஒரு இயக்கம். திராவிடர் கழகம்ங்கிறது அதுக்காக போராடின இயக்கம். நம்முடைய கொள்கைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே பெண்களை சுத்தாம பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, சுயமரியாதை அப்படின்னு பேசிட்டு 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்றது எந்த விதத்துல சரி அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையா வச்சு அவங்க அண்ணாதுரை வெளியில போயிடுவாரு. பட் அதுக்கு பெரியார் என்ன காரணம் சொல்லுவாருன்னா, தனக்கு பின்னாடி திராவிடர் கழகத்திற்கு தன்னை போன்ற வாரிசு வேண்டும் அப்படின்னும், எனக்கு அப்புறம் இந்த கட்சியை பார்த்துக்கிறதுக்கு ஒரே நம்பகமான ஆள் மணியம்மை மட்டும்தான் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாரு. இது அறிஞர் அண்ணாவுக்கு பிடிக்கல. அதே மாதிரி பெண்களை பற்றி பேசக்கூடிய இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அடிப்படையா வச்சு அறிஞர் அண்ணாதுரை 1949 திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கழகத்தை அமைத்தார். இது நடந்தது பாத்தீங்க அப்படின்னா 1949 செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி. 1949 செப்டம்பர் 17 கட்சி தொடங்கியாச்சு. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியாச்சு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சியை பிடித்தது, அந்த முதல் ஆட்சி காலத்தில் அறிஞர் அண்ணா என்ன சாதனை செய்தார் அப்படிங்கறத பார்த்தா அறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறு முடிஞ்சது. பாப்பா ரைட். ஓகே, ரெஸ்ட் எடுக்கணும், தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் வந்துடும். ரைட். திமுக தோற்றம் எப்ப தோன்றுச்சு? பெரியார் தான் 70 வயசுல 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற காரணத்தை அடிப்படையா வச்சு 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி கட்சியிலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்துறாரு? அறிஞர் அண்ணா தான் ஏற்படுத்துறாரு. எங்க ஏற்படுத்துறாரு? சென்னையில பவளக்கார தெரு, இன்னைக்கு இருக்கிற பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லையா, பாரிஸ் கார்னர்ல 7ஆம் நம்பர் வீடு. அது யாருடைய வீடு அப்படின்னா சண்முகத்தினுடைய வீடு.
அந்த இல்லத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா திருவொற்றியூர் சண்முகம் இல்லம் அல்லது குழந்தை கே சண்முகம் அப்படின்னு அர்த்தம். அவருடைய வீடுன்னு அர்த்தம். இந்த வீட்டுல தான் வந்து கட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே கூடி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காக. ரைட். அன்னைக்கு சாயந்தரமே பாத்தீங்கன்னா ராபின்சன் பூங்கா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ராயபுரத்துல இருக்கக்கூடியது. ராயபுரம், இந்த ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில் முடிவெடுக்கிறாங்க. அண்ணா என்ன சொல்றாரு தெரியுமா? அண்ணா வந்து தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவிக்க பண்றாரு. ஆனா மேல இருக்கிற தலைவர் போஸ்ட நான் காலியா வச்சிருக்கேன் அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டா அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? என்றைக்குமே எனக்கு தலைவர் பெரியார் அவர்கள் மட்டும்தான். எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய நன்றி பாருங்க. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு வள்ளுவர் குரல் ஓங்கி நின்ற இடம் அந்த இடம் தான். என்ன தெரியுமா சொன்னாரு? இதை பாருங்கப்பா, கட்சியோட பொதுச் செயலாளர் நான் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா கட்சியினுடைய தலைவர் என்றைக்குமே பெரியார் தான். அதனால நான் தலைவர் போஸ்ட் என்னைக்கும் நான் காலியாவே வச்சிருக்கேன். அதனால பொதுச் செயலாளர் போஸ்ட் தான் நான் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. இவரோட சேர்ந்த மற்ற தலைவர்கள் யாருன்னா கலைஞர், ஈவி.கே. சம்பத், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சில பெயர்கள்லாம் வந்து எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ரைட். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு ராபின்சன் பார்க்ல இருக்கும் பொழுது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? நானும் பெரியாரும் இணைஞ்சு பணியாற்ற முடியலையேன்னு இந்த இயற்கை கூட அழுகுது பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கருத்தை வேற சொன்னாரு. ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ரொம்ப இயற்கை நயம் ததும்ப பேசக்கூடிய ஒரு ஆளு. சோ அதை வந்து அப்படி ஒரு காரணம் செய்தார். ரைட். அதுக்கப்புறம் இந்த 7ஆம் நம்பர் பவளக்கால வீட்டுல ரொம்ப நாள் இந்த ஆபீஸ் இருந்துச்சு. அப்புறம் திருவொற்றியூர் சண்முகம் வீட்டுல கொஞ்ச நாள் ஆபீஸ் இருந்துச்சு. அப்புறம் சென்னையில மின்ட் ஆபீஸ் அப்படின்னு பெயர் அந்த இடத்துக்கு போனாங்க. அப்புறம் சென்னையில அறிவகம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணாங்க? அந்த தலைமைச் செயலத்தை மாத்தினாங்க. இன்னைக்கு இருக்கிற அறிவாலயம் இருக்கு இல்லையா சென்னையில, அந்த அறிவாலயம் அப்படிங்கிறது அவற்றினுடைய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ரைட். இந்த ராபின்சன் பூங்காவுக்கு தலைமை யாரு அப்படின்னா, இந்த திமுகவினுடைய முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்றது யாருன்னா பெத்தம்பாளையத்தை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் தான் தலைமையேற்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும், இது பெத்தம்பாளையம். ஆனா அறிஞர் அண்ணா 1936 போட்டியிட்ட முதலிடம் என்னது? பெத்துநாயக்கன் பேட்டை. மறந்துடக்கூடாது. ரைட்டா? ஒரே வருஷத்துல 600க்கும் மேற்பட்ட கிளை சங்கங்கள் உருவாக்கப்பட்டன தமிழ்நாடு முழுவதும். அதே மாதிரி ஒரே வருஷத்துல 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க எல்லாரும் ஜாயின் ஆனாங்க டிஎம்கேல. ரைட். சாரி, திமுகவுல. அப்ப கண்ணதாசன் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு புகழாரம் சொல்றார். ஒரு கட்சி இவ்வளவு வேகமா வளர்ந்து நான் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு புகழாரம் சொல்றாரு. ரைட். இதுக்கு நடுவுல 1949 செப்டம்பர், ஏன்னா நீங்க இதை நோட்டீஸ் பண்ண நீங்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா 1949 செப்டம்பர் 17 அப்படிங்கறதான் திமுக உருவாச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு கட்சி வெளிவரதுக்கு முன்னாடி 1949 செப்டம்பர் 15 தான் பாத்தீங்கன்னா பெரியாரோட பர்த்டே, பெரியாருடைய பிறந்தநாள். தமிழ்நாட்டுல பெரியாருடைய பிறந்தநாளை எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க? தமிழ்நாட்டுல பெரியாருடைய பிறந்த நாள் என்பது சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது, ஈக்குவாலிட்டி டே. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. வ.உ.சி அவர்களுடைய பிறந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா, யாருடைய வ.உ.சி பிறந்த நாள் பாத்தீங்கன்னா தியாகிகள் தினம் என்று அழைக்கப்படுகிறது. அக்டோபர் 5 ராமலிங்க அடிகள் பிறந்த நாள் வந்து தனிப்பெருங்கருணை நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான தினங்கள், நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ். ரைட். முடிஞ்சா நான் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் தான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளவு பேர் அட்டென்ஷன் இந்த கிளாஸ் கவனிச்சிருக்காங்கிறது பார்க்கலாம். ரைட்டா? ரைட். சோ இது இறுதியாக 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பானது உருவானது. ஓகே. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட இமேஜஸ். இவர் பக்தவச்சலம், PS குமாரசுவாமி ராஜா, இவர் வந்து எங்க ஊருக்காரர், இவர் ராஜபாளையம். அதே மாதிரி இவர் வந்து ராஜாஜி, இது உங்க எல்லாருக்கும் தெரியும், காமராஜர். ரைட். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நடுவில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு அளப்பரிய சக்தியா உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாள் நைட்ல நடக்கல. பல முதலமைச்சர் கொண்டு வந்த பல திட்டங்களை எதிர்த்த காரணத்தினால திமுக மக்கள் மனசுல ஒரு பிரசித்தி பெற்ற செல்வாக்கு பெற்ற கட்சியா இருந்துச்சு.
யார் யார் பீரியட்ல என்னென்ன அப்படிங்கறத பாத்துருவோமா? ரைட். இவருக்கு பேர் பாத்தீங்கன்னா குமாரசுவாமி ராஜா, PS குமாரசுவாமி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா 1949 50 காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை தேச விரோத சக்தி பாவீங்க, இவங்களை வளரவிடவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அறிஞர் அண்ணா எழுதின ஆரியமாயிங்கிற புத்தகத்தை தடை பண்ணிட்டார், கேன்சல் பண்ணிட்டார். ஆரியமாயி புக்கை பத்தி சொல்லணும்னா, இந்த ஆரியமாயி அப்படிங்கிற புக்கு வந்து எந்த வருஷம் அவர் அறிஞர் அண்ணா எழுதினாரு அப்படின்னா 1943 எழுதுறாரு. எந்த வயசுல எழுதுறாரு? 35 வயசுல எழுதுறாரு. ஸோ அது வந்து பேன் பண்ணப்பட்டது 1950. ஒரு புக்கு உருவாகி 7 வருஷம் கழிச்சா பேன் பண்ணுவாங்க. ஆனா PS குமாரசுவாமி ராஜா முன்னாள் முதல்வர் பண்ணார். அது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்தின் காரணமாக அவருக்கு 6 மாத கால அந்த புத்தகம் வந்து பேன் பண்ற காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் வந்து மேடை போட்டு அந்த ஆரியமாய புக்கை எடுத்து படிச்சு காட்டுறாங்க. அப்போ அதுக்காக 6 மாச கால ஜெயிலு யாருக்கு? அண்ணாவுக்கு. அதே மாதிரி அவருக்கு 700 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. சோ இதனால பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மத்தியிடையே இந்த புத்தகத்தை பேன் பண்ணது மூலமா அப்ப இது ஏதோ ஒரு பெரிய கட்சி போல அப்படிங்கிற ஒரு விஷயமானது தெரிய வருது. ரைட். அடுத்தது ராஜாஜி அவர்கள் 1951 இருக்கு இல்லையா, 1951 ஜெனரல் எலெக்ஷன் இங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜெனரல் எலெக்ஷன் நடந்து 52 எலெக்ஷன்ல ஜெயிச்சு வர்றவர் தான் யாரு அப்படின்னா ராஜாஜி அவர்கள். ராஜாஜி வந்து ஒரு மூதறிஞர். ராஜாஜி அறிஞர் அண்ணாவை பேரறிஞர்னு சொன்னதாகவும் பதிலுக்கு அண்ணா இவர் மூதறிஞர்னு சொன்னதாக ஒரு சில பேர் சொல்றாங்க. ரைட். அப்பேற்பட்ட சேலத்து மாம்பழம் தான் இந்த ராஜாஜி, அரசியல் சாணக்கியர் தான் இந்த ராஜாஜி. இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது 2 திட்டங்கள் கொண்டு வந்தாரு. ஒன்னு குலக்கல்வி திட்டம், இன்னொன்னு பாரதா கல்வி முறை. அது என்ன குலக்கல்வி திட்டம் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன். சோ குலக்கல்வி திட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்ப உங்க அப்பாவோ அம்மாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் தெரியுமா? காலையில நான் வந்து ஸ்கூலுக்கு வரணும். நான் காலையில என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு வரணும். எங்க அப்பாவோட செருப்பு தைக்கிற தொழில் இருக்கு இல்லையா, அந்த செருப்பு தைக்கிற தொழில் வந்து பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்காக மதியத்துக்கு மேல நான் என்ன பண்ணணும்? இந்த செருப்பு தொழிலை தைக்கிறதுக்கு போகணும். யோசிச்சு பாருங்க, செருப்பு தைக்கிறவனுடைய பையன் வந்து கலெக்டர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அது இன்ஜினியர் ஆகணும், வேற ஏதாவது ஆகணும்னு ஆசைப்படுவானே தவிர திரும்பவும் செருப்பு தைக்கிறதுக்கு போவானா? எந்த பிள்ளையுமே வந்து எந்த அப்பா அம்மாவுமே வந்து தன் பிள்ளைய மேல படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அரசாங்கமே வந்து ஒரு சமுதாயத்தை பின்னோக்கி செல்லக்கூடிய காரியமாக இந்த குலக்கல்வி திட்டமானது இருக்குது இல்லையா, அதைத்தான் வந்து எல்லாரும் வன்மையா கண்டிச்சாங்க. பாரதா கல்வி முறை, அதே மாதிரி வாரதா கல்வி முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம காந்தியடிகளால பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்த வாரதா எஜுகேஷன் சிஸ்டம். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வாரதா எஜுகேஷன் சிஸ்டத்தை வர்ணாசிரம எஜுகேஷன் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணி நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் தான் அப்போ ராஜாஜிக்கு எதிராக நடந்த போராட்டம் அப்படிங்கிறது. ஒண்ணு குலக்கல்வி திட்டம், என் அப்பா பண்ண வேலையை நான் மதித்து மேல போய் பாக்குறதுங்கிறது. இது வந்து கல்வியை பின்னோக்கி இழுத்துட்டு போற ஒரு காரியமா கருதப்பட்ட காரணத்தினால குலக்கல்வி திட்டமானது பேன் பண்ணப்ப. சோ இந்த குலக்கல்வி திட்டத்தையும் அப்புறம் வாரதா கல்வி முறையும் எதிர்த்து உருவாக்கப்பட்டது தான் என்னது, பாரதாதி எதிர்த்து உருவாக்கப்பட்டது. சோ இதன் மூலமாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸை வகித்துச்சு. ரைட். அடுத்தது காமராஜர். இவர் மேல யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு தலைவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா அது காமராஜர் மட்டும்தான். அப்போ தமிழ்நாட்டுல காமராஜர் வந்து அவங்கவுங்க நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெயர் மாற்றம் நம்ம அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடுன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அறிஞர் அண்ணாவும் சரி, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இது டெம்பரரி சொல்யூஷன் தான், நம்ம வந்து இது வந்து பெர்மனண்டா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரணும்.
அது என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்? அரசியல் அமைப்புல சட்ட திருத்தம் கொண்டு வந்து, இல்ல இனிமேல் தமிழ்நாடுன்னு தான் இது கூப்பிட, இனிமேல் இது வந்து தமிழ்நாடுன்னு தான் கூப்பிடணும், யாரும் எந்த பெயர் மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சட்டப்பூர்வமா நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். இது எந்த ஆர்டிகிளுக்கு உருவாக்குவாங்கன்னா ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, யூ கேன் ஆல்டர் த எனி ஆஃப் த பவுண்டரிஸ் தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் இன் அவர் கண்ட்ரி. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பவுண்டரியை வேணாலும் அல்ல 2-3 ஸ்டேட்டை உருவாக்கக்கூடியதோ இல்ல ஸ்டேட்டை வந்து ரீஷஃபில் பண்றதுக்கோ அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்கு, கேரளாவுக்கு என்ன பண்றோம், கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்டா? சோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணிக்க. போன ஆகஸ்ட்ல தான் மாத்தினாங்க, கேட்கறாங்களான்னு தெரியல. ஓகே, இது ஆர்டிகல் 3 படி வரும். ரைட். சோ இது வந்து இந்த இதை எதிர்க்கிறது மூலமாக இது அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக மக்கள் மனசுல அது அதே மாதிரி அடிஷனலா இதன் மூலமாகவும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு பெயர் மாற்றம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ரைட்டா? ரைட். இதுக்கப்புறம் பக்தவச்சலம். பக்தவச்சலம் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா 63 to 67 பயங்கர எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்புக்காக. ஏன்னா இவர் வந்து இந்தி மொழி கட்டாயம்னு சொன்னாரு, அது ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி டி பிரகாசம் சொல்லியிருக்கிறாரு, பக்தவச்சலம் சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே ஓ. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அடிஷனலா 1965 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்தி வந்து ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா 18 நாள் போராட்டமானது நடத்தப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் இந்த ப்ராப்ளம இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள போய் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வித் யுவர் பர்மிஷன். ஓகே. ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு போராட்டம். இப்போ ஒரு இது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஓகே 1950கள் காலகட்டத்துல 1950ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாயிருச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, எது நம்மளுடைய மொழின்னு சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் என்ன மொழி சொல்லுதுன்னா ஹிந்தி தான் நம்மளுடைய ஆட்சி மொழின்னு சொல்லுது. அதே மாதிரி அடிஷனலா என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷும் தொடரும், இங்கிலீஷும் தொடரும் அப்படின்னு சொல்லுச்சு. இங்கிலீஷும் தொடரத்தான் செய்யும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கான்ஸ்டிடியூஷன் வந்து 15 வருஷம் கழிச்சு 1965ல அன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், அன்னைக்கு இருக்கிற சட்டமன்றங்கள் நீங்க உங்களுக்கு என்ன மொழி பேசணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இது எப்ப நடந்திருக்கணும், 15 வருஷம் கழிச்சு நடந்திருக்கணுமா? 1965ல நீங்க எது வேணும்னு முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்களா? ரைட். இதுக்கு நடுவுல பல டைம்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, அப்போ வந்து ஹிந்தி வந்து ஆட்சி மொழியா இருக்கும் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணது உண்மைதான், பட் இங்கிலீஷும் சேர்ந்து தான் இருக்கும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நேரு ஒரு அறிக்கை சொன்னார். நேரு என்ன சொன்னார் தெரியுமா? ஓயாம வந்து ஹிந்தி எதிர்ப்பாட்டம் வருது தமிழ்நாட்டில், ஐ மீன் இந்தியாவில் பாத்தீங்கன்னா அந்த சீர்குலைவு ஏற்பட்டது, லா அண்ட் ஆர்டர் பாதிக்கப்படுது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கப்போ ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹிந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஒரு பொழுதும் ஹிந்தி தேசியமயமாக்கப்படாது, ஒரு பொழுதும் ஹிந்தி திணிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஹிந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை ஒரு காலத்திலும் ஹிந்தி திணிக்கப்பட மாட்டாது. இது வந்து நேருவினுடைய கனவு அல்லது நேருவோட வாக்குறுதி. ஆனா இவருக்கு பின்னாடி வந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணாரு தெரியுமா? இவருக்கு பின்னாடி பிரதமரா வந்த லால் பகதூர் சாஸ்திரி அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தார். என்னன்னா, எதுக்கு ஓயாம எல்லாருக்கிட்டையும் கேட்டே இருக்கணும், நான் சொல்றதுதான். என்ன சொல்றது, இனிமேல் ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா விதமான ரிப்போர்ட் எல்லாமே இனிமேல் ஹிந்தியில தான் இருக்கும். ஒருவேளை ஹிந்தி இருக்கப்படனா இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படின்னு ஒரு அதிரடி அரசாணை அறிவிப்பை வெளியிட்டார். இது பாத்தீங்கன்னா சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா அப்படிங்கிற மாதிரி, ஊதிக்கெடுத்த பெருமாளுங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் தான் என்ன
அப்ப இவர் அடிஷனலா என்ன தெரியுமா சொன்னாரு, 1965 ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து இனிமேல் ஹிந்தி மொழி கட்டாயமாக ஆட்சி மொழியாக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஹிந்தி தான் ஆட்சி மொழியா இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ ஒரு மிகப்பெரிய அந்த அன்னைக்கு தேதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுடைய பிரைமரி நோக்கமே வந்து ஹிந்தியா இருக்கக்கூடாதுங்கிறத நோக்கமா வச்சுட்டு செய்யற கட்சி. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எப்படி சொல்ல போச்சு, அது எப்படி ஹிந்தி ஆட்சி மொழி வர முடியும் அப்படின்னு என்ன தெரியுமா போராட்டம் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினம். இனிமேல் இந்த குடியரசு தினத்துல நாங்க என்ன பண்ண போறோம்னா, அந்த அந்த கட்சி என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்கள் அரசியல் சட்டத்தை எரிக்க போகிறோம், அரசியல் சட்டத்தை எரிக்க போகிறோம் அப்படின்னு இந்த கட்சி அறிக்கை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் நாடு முழுவதும் 18 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு 18 நாள் போராட்டம் நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் தீ குளிச்சுட்டார். ராஜேந்திரன் சொல்லக்கூடியவர் என்ன பண்றாரு, தீ குளிச்சுட்டார். சோ இது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம். பல கல்லூரி மாணவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டுல, அதே மாதிரி போராட்டத்துல. சோ இது நடந்தது பாத்தீங்கன்னா 1965 காலம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல யார் முதலமைச்சர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. 63 to 67 பக்தவச்சலம் முதலமைச்சர். சோ அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடைய கையில இருக்கு, பக்தவச்சலம்க்கு வரல இருக்கு. அவரை பெரிய பக்தவச்சலம் அப்படின்னு மரியாதையோட தான் கூப்பிடுவாங்க, ரைட்டா? சோ அப்போ நாடு முழுவதும் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் வெடிச்சிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப முதலமைச்சரா இருந்தது யாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்தவச்சலம் தான் முதலமைச்சரா இருக்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியம், நான் அதனாலதான் இவ்வளவு டீட்டெயிலா நடத்துறேன். ஸோ அப்ப 18 நாள் போராட்டம்லாம் அப்ப நாடு முழுவதும் பல பேர் கைது பண்றாங்க. ராஜேந்திரன் தீ குளிக்கிறாரு, பல பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் நடந்தது எப்போ அப்படின்னா 1965 காலகட்டத்தில் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட், இந்திய அலுவல் மொழி சட்டம், அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில திருத்தம் பண்ணதுனால இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம்ல பிரதமரா இருக்கிறது யாரு அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி தான் வந்து பிரதமரா இருக்கிறாரு. ஓகே, இந்த டைம்ல வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல யார் இருக்கிறா அப்படின்னா 1964 இருந்து 1967 வரைக்கும் யாரு பிரதமரா இருக்கு, யார் முதலமைச்சரா இருக்கிறார் அப்படின்னா பக்தவச்சலம் தான் இருக்கிறார். சோ இவருடைய பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா அரசியல் சட்ட எரிவு போராட்டம், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் பல மாணவர்கள் தீக்குளிச்சு இறந்து போறாங்க. லைக் வந்து தீக்குளிச்சு இறந்து போறது, அதுலதான் ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இறந்து போயினாரு. லோயாலா காலேஜ் மாணவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள், இந்த மாதிரி பல பேர் பாத்தீங்கன்னா அடிச்சு விரட்டப்படுறாங்க, துப்பாக்கி எடுத்து சுரப்படுறாங்க. ஈவன் வந்து சீஃப் மினிஸ்டர் பாக்குறதுக்கு பக்தவச்சலத்தை பாக்குறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து வெளியே நிற்பாங்க. அவங்கள அவங்க மேல தடியடி நடத்தியிருப்பாங்க. அது 2-3 பேர் இறந்து போயிருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா இது வெடிக்கும். அப்போ அன்னைக்கு தேதிக்கு பிரசிடென்ட் யாரு அப்படின்னா, ஜனாதிபதியா இருந்தது யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு விஷயம் சொன்னார். அவர் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, சாஸ்திரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. லால் பகதூர் சாஸ்திரி இந்த பாருங்க, சாஸ்திரி விஷயம் கைமீறி போகுது, அப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த 66 அல்லது 67 தெரியல, இந்த வருஷம் நடந்த ஜனவரி 26 அந்த வருஷம் இந்த பீரியட்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு. அந்த கூட்டத்தொடர்ல ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினார். என்ன சொன்னாருன்னா, நேருவினுடைய கனவு ஒரு காலத்திலும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டோம். என்ன நேருவோட கனவு என்ன, ஹிந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஹிந்தி திணிக்கப்பட மாட்டாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஹிந்தி போராட்டம் விடுவிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியான போராட்டம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது யாருடைய காலத்தில் நடந்துச்சுன்னா பக்தவச்சலம் பீரியட்ல நடந்துச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டிஎம்கே ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கட்சியா வந்துச்சு. அதனாலதான் என்னாச்சு, 1967 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. யார் முதலமைச்சர் ஆனா, அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட். இன்னைக்கு வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு
இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா கருதப்படுது. ஸோ பி கேர்ஃபுல் ஆன் தட், ரைட்? ஸோ பக்தவச்சலத்தை பத்தி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா? இவர் தான் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டுல மாநில நெடுஞ்சாலைத்துறை இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னா அது காரணம் இவர் தான். மாநில நெடுஞ்சாலைத்துறையினுடைய பாதுகாவலர் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. இவரை மரியாதையோட பெரியவர் பக்தவச்சலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரைவேட் ஜெட் முதல்ல சிஎம்க்கு வச்சிருந்தது இவர் மட்டும்தான். ரைட்டா? இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். காமராஜரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அணைகளினுடைய நாயகன் இவர் தான். ஓகே, இந்தியாவுடைய தலையெழுத்தை மாத்தினவர் இவர் தான். இன்னைக்கு இந்த டிவி இந்த கேமராக்கு பின்னாடி படிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேர் படிப்புக்கும் இவர் தான் காரணம். ஏதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா படிச்சாங்க. 6000 ஸ்கூல்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா அதை 27,000 ஸ்கூல்ஸா இமீடியட்டா மாத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பிச்சை போயினும் கற்கை நன்றே அப்படின்னு புறநானூறு சொல்லத்தான் செஞ்சிச்சு. ஆனா நான் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கிறேன்னு சொன்னது இவர். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், ரைட்? ஸோ இப்படித்தான் டிஎம்கே வளர்ந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது. இதனால இவங்க பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இவங்க யாருமே கலந்துக்கல. எஸ்எல்ஏனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யாருமே கலந்துக்கல. 1957ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெற்றது. அதில் 15 இடங்கள் வெற்றி பெற்றது. யோசிச்சு பாருங்க, இது அவங்களுடைய செகண்ட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அண்ணா காஞ்சிபுரம் தோற்றிருந்தார். எல்லாருக்கும் தெரியும், காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு. அதுபடி இப்ப காஞ்சிபுரம் அவருடைய பேரே பாத்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை. அது என்ன சிஎன் அண்ணாதுரை? காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை. நடராஜன் யாரு? நடராஜ முதலியார் அப்பா, அதனால சிஎன் அண்ணாதுரை. இதுல எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. அப்ப 57ல யாரு முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா 57ல யாரு முதலமைச்சர்? காமராஜர் முதலமைச்சர். அப்ப யோசிச்சு பாருங்க, காமராஜர் முதலமைச்சர் வெர்சஸ் எதிர்கட்சி தலைவர் யாரு? அறிஞர் அண்ணா. அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. குறை சொல்ல முடியாத காமராஜர் ஒருபுறம், இன்னொரு பக்கம் சிறந்த பேச்சாளர் ஒருபுறம். அப்ப பேச்சாளர் பேச முடியாம இருப்பாரு, எவ்வளவு பெரிய தர்மசாங்கரன் பாருங்க, ரைட்டா? ரைட். அறிஞர் அண்ணா. ஆனா யூஸ்வலா காமராஜர் வந்து சட்டமன்றத்துக்கு வரமாட்டாரு. அவருக்கு பதிலாக சி சுப்பிரமணியன் தான் சட்டமன்றத்தினுடைய அவைத் தலைவர் மற்றும் முன்னவர். அதனால அவர் தான் பேசுவாரு. ஓகே, அறிஞர் அண்ணா சில பல குற்றச்சாட்டுகளை போய் முன் வச்சுட்டு, ரைட்? சாரி. 1962ல திரும்பவும் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறது தான் யாரு? பக்தவச்சலம். 63 to 67. ஆனா அந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கல? அறிஞர் அண்ணாதுரை தோல்வி அடைந்தார். முன்னோட் பண்ணிக்கங்க, ரைட்டா? அப்ப தோல்வி அடைந்தா அப்போ கட்சி விட்டு வெளியில போயிருவாங்களா, சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு ராஜ்யசபா உறுப்பினராக எங்க போறாரு? நாடாளுமன்ற உறுப்பினருக்காக பதவிக்காக செல்கிறார், ரைட்? சோ எம்பி. இவர் எம்பியா இருக்கும் பொழுதுதான் நாடாளுமன்றத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கேட்கிறான், தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, ஏன் சார் தமிழ்நாட்டையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க? ஏன் வந்து ராஷ்டிரபதி பவன் இருந்தா என்ன இருக்கட்டும்? அப்ப அதுக்கு அறிஞர் அண்ணாதுரை எழுந்துச்சு பதில் சொன்னாரு, உங்களுக்கு ராஷ்டிரபதி என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதோ, ராஷ்டிரபதி பவன், ராஷ்டிரபதி ஜி, பிரதான் மந்திரி ஜி, ஓகே, லோக் பவன் இப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதோ, அதே போல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று சொல்வதில் தான் எங்களுக்கு கர்வமும் பெருமையும் பேரும் இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற மேலவையில் இருந்து கொண்டு அண்ணா சொன்னார். இதான் சொன்னார், ரைட்டா? ரைட். 1967ல திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சராக யார் ஆகிறார் அப்படின்னா அண்ணா முதலமைச்சர் ஆகிறார். யோசிச்சு பாருங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். இப்ப கேட்கலாம், 62ல ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு, ஓகே. ஆனா 67ல எப்படி டிஎம்கேவோட சீஃப் மினிஸ்டர் பதவி என்ன சார் பண்ணாரு? எஸ், பதவியை ராஜினாமா பண்ணார். தென் சென்னை, இவர் வந்து சவுத் சென்னை, அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதுப்பா என்ன கேட்காதீங்க. சவுத் சென்னையோட எம்பியா தான் எலெக்ட் ஆயிருந்தாரு, சவுத் சென்னையோட எம்பி. ஸோ ஒன்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் ஆனோட இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு. கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாலிட்டிக்ஸ் தெரியும் இல்லையா, டபுள் மெம்பர்ஷிப். ஒருத்தர் எம்எல்ஏவாவும் எம்பியாவும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எம்பி போஸ்ட் காலி ஆயிரும். அதுவும் லோக்சபாவா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ஒருத்தர் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் எலெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ராஜ்யசபா சீட்டு காலி ஆயிரும். சரியா? அதே மாதிரி ஒருத்தர் பிரசிடென்டாவோ வைஸ் பிரசிடென்டாவோ பிரைம் மினிஸ்டராவோ எலெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல
நாமினேட் பண்ணி ஏதாவது ஆகுறாங்க, ஏதாவது ஒரு சேர்மன் ஆகுறாங்கன்னா அப்ப அவங்க என்ன பண்ண தேவை, அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. இதை தவிர்த்து அவங்க எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ், ஊழல், அப்புறம் ஊழல் கட்ட அவங்களுடைய எலெக்ஷன் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருந்தாலோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடணும். இதெல்லாம் ஒரு சில கண்டிஷன். இது பாலிட்டி வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? அதனால இவர் எம்பியாவும் எம்எல்ஏவாவும் எலெக்ட் ஆயிருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா இவர் காலி பண்ணனாலும் அதுவா காலியாகிறது வேற விஷயம். பட் இருந்தாலும் இவரா தென் சென்னை தொகுதியை பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகுறாரு. எம்எல்ஏ கடைசியில என்ன ஆகுறாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். என்னைக்குன்னு பாத்துக்கோங்க, 1967 67 to 69 2 வருஷம் தான் பாவம். ரைட். இது சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், நாங்க விட்ட இன்ஃபர்மேஷனை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1944 நீதி கட்சி மாநாடு. இந்த தீர்மானத்துக்கு அண்ணாதுரை தீர்மானம், அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே மாதிரி இங்க இது நோட் பண்ணிக்கோங்க, மாலை மணி இதழையும் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கிறார் அறிஞர் அண்ணா. இது 1949 அந்த டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு பெரியார் திருமணம் பண்ணிக்கிறார் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டும் பிளஸ் டிஎம்கே ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, செப்டம்பர் 17 அந்த வருஷம் மாலை மணி இதழில் வேலை பார்க்குறாரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1953 3 போராட்டம் நடக்குது. ஒன்னு ரயில் நிறுத்தம், இன்னொன்னு குலக்கல்வி, கள்ளக்குடி பெயர் மாற்றம். இது நான் உங்களுக்கு சொன்னேன். கள்ளக்குடினா என்னன்னா, கள்ளக்குடின்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கிறதா பிளான்னா டால்மியாபுரம் அப்படின்னு வைக்கிறதா பிளான். இன்னைக்கு டால்மியா சிமெண்ட் இருக்கு இல்லையா, அவரோட ஓனர் இவர் தான். அந்த டால்மியாபுரம் அவருடைய நினைவாக, அந்த டால்மியா அவருடைய பேர் டால்மியா, அந்த டால்மியா நினைவாக அந்த ஊருக்கு டால்மியாபுரம் வைக்கணும் பேரு. அது எப்படி ஹிந்தி பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, வைக்க கூடாதுங்கிறதுக்காக இதுக்கு பேர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. அதனால கள்ளக்குடி அப்படின்னு பேர் மாற்றம் வேணும்னு கேட்டிருப்பாரு. அதுக்கான போராட்டம் நடத்துனது யார் தலைமையில நடந்துச்சுன்னா கருணாநிதி தலைமையில நடந்துச்சு. இதுக்குதான் கள்ளக்குடி போராட்டம் அப்படின்னு பேரு. பின்னால கருணாநிதி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 1970s இதுக்கு பெயர் என்ன பேர் அப்படின்னா, அவர் பெயரை மாத்திட்டாரு. ஏன்னா அவர் கலந்து போராட்டம் தானே. அப்ப என்ன பேர்னா கள்ளக்குடி பழங்காநத்தம். கள்ளக்குடி பழங்காநத்தம். ரைட். அதே மாதிரி 1957 மற்றும் 50 இதுல ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை ஆரம்பிக்கிறார். ஓகே, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருமொழி கொள்கை தான். அதே மாதிரி ஆங்கில பத்திரிகை அவர் எழுதிக்கிறாரு, ஹோம்லேண்ட். அதே மாதிரி ஹோம் ரூல் சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ்ல வீக்லி மேகசின். வீக்லி மேகசின் என்ன அர்த்தம், வார இதழ் அர்த்தம். அந்த வார இதழ் எடுக்கிற 66. இதையும் நோட் பண்ணிக்கிங்க, அந்த இதழோட அட்டாச் பண்ணிக்கிங்க. ரைட். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். திராவிட நாடு திராவிட இருக்கே என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது 1940 பிப்ரவரி மாதம் 24. ரைட்டா? இதை யார் முன்மொழிகிறாரு? பாலசுப்ரமணியம், பி பாலசுப்ரமணியம். இந்த பாலசுப்ரமணியம் யாருன்னா சண்டே அப்சர்வர் பத்திரிகையினுடைய ஆசிரியர். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, இவர் தான் நீதி கட்சியில பெரியார் அண்ணாவை கொண்டு இணைச்சவர். ரைட். இது 1940 பிப்ரவரி மாதம் 24. ரைட்டா? ரைட். ஃபைனலி த டே கம்ஸ். டிஎம்கே 139 இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் 49 இடங்கள்ல. டிஎம்கே எப்படி 139னா, இவர் அந்த கட்சி மட்டும் இல்லை, இவர் சம்யுக்தா சோசியலிஸ்ட் கட்சி, ராஜாஜியோட சுதந்திர கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகள் சேர்ந்துதான் டிஎம்கே 139. இதுல டிஎம்கே ஜெயிச்ச இடங்கள் மட்டும்தான் 50. ரைட்டா? அதை நோட் பண்ணிக்கங்க. 1976 பிப்ரவரியில தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா பிளஸ் 25 லோக்சபா சீட்ஸுக்கும் சேர்த்தா நடக்குது. ஓகே, இதுல காங்கிரஸ் ஜெயிக்கல. ஏன் ஜெயிக்கலன்னா, அவங்க காமராஜர் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பிரச்சாரமே பெரும்பாலும் பண்ணல. அதுவும் நோட் பண்ணிக்கணும். ரைட்டா? இறுதியாக இவர் பதவியில் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, தென் சென்னையில் இருக்கிற எம்பி போஸ்ட் ரிசைன் பண்றாரு. இதனால அப்போ நீங்க பதவியில இருக்கணும்னா ஒன்னு எம்பியா இருக்கணும், ஒரு எம்எல்ஏவா இருக்கணும். இந்த கான்ஸ்டிடியூஷன் தெரியும் நினைக்கிறேன். A citizen can become a chief minister or prime minister without electing to any of the houses. எந்த ஹவுசஸ்லயுமே இல்லாத ஒருத்தர் கூட சிஎம்ஓ பிஎம்ஓ ஆக முடியும். ஆனா 6 மாசத்துக்குள்ள அவர் ஏதாவது ஒரு ஹவுஸோட மெம்பரா இருக்கணும். ஆனா நீங்க என்ன பாருங்க, பதவி ராஜினாமா பண்ணணும்னா இப்ப ஒரு சாதாரண ஆள் தான். அப்ப என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டுல அப்ப சட்டமன்ற மேலவை சட்டமன்ற கீழவைன்னு 2 இருந்துச்சு. இந்த மேலவையினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டாரு. கடைசியில் அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. என்னைக்குன்னா 1967 மார்ச் மாதம் 6 அவருடைய அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா கருணாநிதி. இவருடைய தலைமையில தான் போக்குவரத்து நாட்டுடைமையாக்கப்படும். போக்குவரத்து நாட்டுடைமையாக்கும் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது கருணாநிதி. நோட் பண்ணிக்கங்க. பெருக்கத்து வேண்டும் பணிவு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டார் 1967 மார்ச் மாதம் 6 இவ்வளவு பெரிய கடின உழைப்புக்கு பிறகு கருணாநிதி அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனாரு. அந்த முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா
அன்னைக்கு சாயந்தரமே பெரியாரு, ராஜாஜி, பக்தவச்சலம், இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விதமான அமைச்சர்கள் வீட்டுக்கும் போய் ஃப்ளவர் பொக்கே கொடுத்து இது வந்து சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நான் ஜெயிச்சதுக்காக வந்து தனக்கு ஆதரவாக இருந்த தன்னை எதிர்த்த பெரியார் வீட்டுல கூட போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, ரீசெண்டா பார்த்த மாதிரி இருக்குல்ல, அவ்வளவுதான், எனக்கு தெரியாதுப்பா. ரைட், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரைட், அண்ணாவினுடைய கொள்கை. அண்ணா பாத்தீங்கன்னா தமிழருடைய தனித்தன்மைகளை காக்க வேண்டும், மெயின்டைன் குட், மத்திய மாநில உணவுகளை பாதுகாக்கணும். அதே மாதிரி விஞ்ஞான சோசியலிசம், இவர் பண்ணதுலேயே விஞ்ஞான சோசியலிசம் ரொம்ப முக்கியம். மிக்சடு எக்கனாமினா என்ன? மிக்சடு எக்கனாமினா என்னன்னா கடையனுக்கும் கடைத்தேற்றம். கடையனுக்கும் எவ்ரி ஒன் லாஸ்ட் அந்த அந்த ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அதுல கடைசி ஒருத்தர் வரைக்கும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் கடையனுக்கும் கடைத்தேற்றம். அது மிக்சடு எக்கனாமினா உங்களுக்கு தெரியும் என்ன மிக்சடு எக்கனாமினா அப்படின்னா பிரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக்கும் இருக்கணும். முக்கியமான கம்பெனி எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும், ப்ராஃபிட் பெற மாதிரி இதெல்லாம் பிரைவேட் கண்ட்ரோலையும் இருக்கும். அதான் மிக்சடு எக்கனாமி. ஸோ மிக்சடு எக்கனாமி பிளஸ் கடையனுக்கும் கடைத்தேற்றம் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வரதான் சயின்டிபிக் சோசியலிசம். அதான் நீங்க அண்ணாவோட கொள்கை. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அவருடைய பதவியேற்பு விழா அன்னைக்கு நடந்தது. ரைட்டா? கருணாநிதி உட்கார்ந்துருக்காரு தெரியுதா? அதே மாதிரி இது நாவல நெடுஞ்செழியன் நினைக்கிறேன். ரைட். அண்ணாவோட சாதனைகள் பொறுத்தவரையில அவர் வந்து எந்த சாமியுமே இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஒரு சாமி இருக்குன்னு அவர் நம்பினாரு. அதனாலதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடா இருந்துச்சு. சமய சார்பில்லாத ஆட்சி, அதனால அரசு அலுவலகங்கள்ல சாமி போட்டோ வைக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி படிரூபாய் அரிசி திட்டம் அன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா 1963 காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சமே ஏற்பட்டுச்சு. ஏன்னா உணவு நெருக்கடிங்கிறது வந்துச்சு. அதனாலதான் லால் பகதூர் சாஸ்திரி வந்து இந்த ஏக் கிசான் ஏதோ நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. ரைட். 1967 மே மாதம் 15ஆம் தேதி சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல 31 லட்சம் பயனாளிகளுக்கு வந்து ₹1 அரிசி கொடுத்தார். கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு திட்டம், கனவு திட்டம். அது படி அரிசி திட்டம். தேர்தல் பிரச்சாரத்தில் என்னன்னா ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்பேன், சரியா? ஆனா ₹1 படி அரிசிங்கிறது கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ₹1 3 படி அரிசி பிடிக்கணுங்கிறது கட்டாயம், அட்லீஸ்ட் படி அரிசியாவது கொடுக்கணுங்கிறது கனவு அப்படின்னு சொன்னார். ரைட். அதே மாதிரி PUC வரைக்கும் இலவச கல்வி கொடுத்தது அறிஞர் அண்ணா. ₹1500 வந்து வருமானத்துக்கு கம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள். நீங்க எல்லாரும் உங்களுடைய குழந்தைய வந்து PUC வரைக்கும் ஃப்ரீயா படிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். அதே மாதிரி இவருடைய விஞ்ஞான சோசியலிசம் நான் சொல்லிட்டேன். மிக்சடு எக்கனாமி. மிக்சடு எக்கனாமினா என்ன அப்படின்னா பிரைவேட் கம்பெனியும் இருக்கும், கவர்மெண்ட் கம்பெனியும் இருக்கும். சில முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி பிரைவேட் கண்ட்ரோல்லையும் சில டிபார்ட்மெண்ட் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து தான் டிசிஷன் முடிவு பண்ணுவாங்க. இதுதான் மிக்சடு எக்கனாமி. இந்த மிக்சடு எக்கனாமியோட வந்து கடையனுக்கும் கடைத்தேற்றம்ங்கிற பிரின்சிபல், அது காந்தியோட பிரின்சிபல். அதனால விஞ்ஞான சோசியலிசம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ரைட். தொழில் பெருக்கம். 1967 ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொழில் எழுச்சி நாள் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடினார். யார் கொண்டாடினா அப்படின்னா இவர் தான். எதுக்காகனா தூத்துக்குடியில துறைமுகம் வேணும் அப்படின்னும் சேலத்துல எஃகு தொழிற்சாலை வேணும் அப்படின்னும் மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அப்படி ஒரு தொழில் எழுச்சினால கொண்டாடினாரு. இது பின்னால செயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனா வந்துச்சு. அப்ப முதலமைச்சராக இருந்தது யாருன்னா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ரைட். வீராண குடிநீர் திட்டம். இது ரொம்ப முக்கியமான திட்டம். 10ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் கட்டப்பட்டதா அந்த வீராண ஏரி. அந்த வீராண ஏரியில இருந்து தண்ணி எடுத்து சென்னை ஃபுல்லா தண்ணி வழங்கணுங்கிறதா அதோட திட்டம். அந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கல் நாட்டப்பட்டது கடலூர்ல. ஆனா திட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வீராண குடிநீர் திட்டம் ஃபிளாப். ஏன் ஃபிளாப் அப்படின்னு சொல்றேன்? வீராண குடிநீர் திட்டம் வந்து அதை பொடியெடுத்துக்குள்ள அறிஞர் இறந்து போயிட்டாரு. அப்ப வீராண குடிநீர் திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ற பொறுப்பு கலைஞர் கருணாநிதிக்கு போச்சு. அதை அவர் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து லீஸுக்கு விட்டாரு. அது மூலமாக அதுல மிகப்பெரிய ஊழல் இன்வால்வ் ஆயிருந்துச்சு, மிகப்பெரிய கரப்ஷன் இன்வால்வ் ஆயிருந்துச்சு. வீராணம் திட்டம் வந்து செயல்படுத்தப்படல. அது சர்க்காரிய கமிஷன்ல போய் முடிஞ்சிருச்சு. ஊழல்லாம் வெளியே கொண்டு வரது ஒரு கமிஷன் பண்ணும் இல்லையா, இந்திரா காந்தி சர்க்காரிய கமிஷனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்பேற்பட்ட ஊழல் வர அளவுக்கு அந்த வீராண குடிநீர் திட்டம் மாறி போச்சு. திரும்ப வீராண குடிநீர் திட்டம் 2 கொண்டு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்தி 2004 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சென்னைக்கு குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிற திட்டம் தான் அந்த வீராணம் திட்டம். அந்த 2வது திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள். நோட் பண்ணிக்கங்க. ரைட். 1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி இந்த திருமண சட்ட மசோதாவானது உருவாக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு சடங்குகள் நிறைய இருக்கும். 7 நாள் கல்யாணம் 6 நாள் கல்யாணம் எல்லாம் முடிப்பானுங்க உட்காந்து. ஏன்னா அப்பதான் இவங்க தட்டுல காசு விடுங்கிற மாதிரி அந்த சடங்குகள் இல்லாத கல்யாணத்துக்கு கூட அங்கீகாரமானது வழங்கப்பட்டது. அதே மாதிரி கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு தங்க பதக்கம் வழங்கப்பட்டது. லைக் ஊக்குவிக்கிறது, எல்லாமே ஒரே ஜாதி தான் அப்படிங்கிற கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது.
அதே மாதிரி விதவைகளை திரும்ப கல்யாணம் பண்றவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ரைட். அடுத்தது போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கியது. மக்கள் தேவைக்கு இருக்கிற எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும், நாடு முன்னேற தேவையான விஷயங்கள் எல்லாம் பிரைவேட் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கு தேவையான எல்லாமே கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் என்னது? பிரைவேட் கண்ட்ரோல். சோ அப்போ போக்குவரத்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. அப்போ அதோட அமைச்சராக இருந்ததான் யாரு அப்படின்னா கருணாநிதி. ரைட்டா? ரைட். ஸோ லாஸ்ட் வந்துட்டோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1967 என்ன பண்ணாரு? சித்திரையினுடைய முதல் தேதியை தமிழ் புது வருடம் என்று அறிவித்தது அவர்தான். சத்தியமேவ ஜெயதே என்று சொல்ல தமிழ்நாட்டினுடைய லோகோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோகோல சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருக்கு. அதை மாத்தி வாய்மையே வெல்லும் அப்படின்னு பெயர் மாத்துறது அறிஞர் அண்ணா. இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக உபநிடதம். நோட் பண்ணிக்கங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ரைட்டா? அது சத்தியமேவ ஜெயதேன்னு மாத்துறது யாரு? அதே மாதிரி ஸ்ரீமதி, குமாரி அப்படிலாம் இருக்க கூடாது. இனிமேல் யாரு? திருமதி, செல்வி அப்படின்னு தான் கூப்பிடணும்னு சொன்னது யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா தான். ரைட். 1968 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு கௌரவ பட்டம் ஆனரரி டாக்டரேட் கொடுத்தாங்க. ஆனரரி டாக்டரேட் கொடுக்கப்பட்டுச்சு. ரைட்டா? 1929 நானுமே வாங்கியிருக்கேன் ஆனரரி டாக்டரேட். அதை மகிழ்ச்சியோடு நான் இந்த பதிவு செய்கிறேன். ரைட். 1929 நீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து உருவாக்கப்பட்டது 1929. ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் தான் என்ன பண்ணாருன்னா அதுக்கு நிலம் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில சிதம்பரத்துல அவர் கொடுத்த நிலத்துல காலேஜ் கட்டினாங்க 1929. இது நீதி கட்சியினுடைய மகத்தான சாதனை. அதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். இதே மாதிரி 1926 ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா ஆந்திரா பல்கலைக்கழகம். அதே மாதிரி மெட்ராஸ் எய்ட் டு தி ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் கொண்டு வந்தது. சென்னையில பாத்தீங்கன்னா 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வந்தது. இதெல்லாம் நீதி கட்சி. இந்த வாக்குரிமை அடிப்படையில தான் முத்துலட்சுமி ரெட்டி வந்து சட்டமன்ற மேலவைக்கு எலெக்ட் ஆகப்பட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னையில பாத்தீங்கன்னா பரிசோதனை அடிப்படையில வந்து மதிய உணவு போட்டது. அதே மாதிரி வந்து இதெல்லாமே போட்டது நீதி கட்சி, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அண்ணாவினுடைய கோட்பாடாக இருந்தது. அதை மறந்துடக்கூடாது. அண்ணாவினுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இது எதுக்காக அவர் சொன்னாரு அப்படின்னா எல்லாருமே ஒண்ணுதான்ப்பா, யாருமே வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்கும் அடிச்சா வலிக்கும். இல்ல என் மாற்றான் தோட்டத்து நீ கையில மல்லி போச்சுனாலும் மணக்கும், நான் கையில மல்லி போச்சுனாலும் மணக்கும். ஓகே, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஓகே, உன் லாங்குவேஜ், உன்னுடைய மொழி, உன்னுடைய பேச்சு, அதுக்கும் சில முக்கியத்துவம் இருக்கு. என்னுடைய மொழி, என்னுடையதுக்கும் ஒரு சில கலை, கலாச்சாரம், பண்பாடு இருக்கு. அதனால உன்னோடதுல சிறப்பாகவும் இருக்கலாம், ஏன்லயும் சிறப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதனால அது ரொம்ப முக்கியம். சோ இதுக்காக தான் 1963 பாத்தீங்கன்னா சைனா நம்ம மேல படையெடுத்து வந்தாங்க. பாகிஸ்தான் ஒரு பக்கம் போர் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து 1940 அந்த சுயமரியா அந்த மாநாடு நடந்துச்சு இல்லையா, அப்பதான் திராவிட நாடு திராவிடருக்கே சொல்லப்பட்டுச்சு. அதுல சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் கைவிட்டாங்க. இனிமேல் வந்து எல்லாருமே ஒருத்தங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுலதான் இந்த பழமொழியை அவர் சொல்றாரு. ரைட். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞனுடைய வாதம் ஒரு வெளிச்சம் அப்படின்னு அவருடைய வேலைக்காரி அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிக்கிறாரு. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாகவே இருக்கட்டும். இது பகவத்கீதையில வந்தது. அதே விஷயத்த அண்ணாவும் சொன்னாரு. இளைஞர்கள் தான் உரிமை போர்ப்படையினுடைய ஈட்டி முனைகள் அப்படிங்கிறது சொன்னாரு. இதெல்லாம் அவருடைய பொன்மொழிகள், எழுதி வச்சுக்கோங்க. ரைட். இவருடைய வழி கொள்கை. இப்போ நம்ம ₹1 படியரசி கொடுக்குறோமே, படியரசி கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தா என்னை தான் கவர்மெண்ட் மத்தவங்க வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்போர் கொடுக்க வேண்டும், இல்லோதர் பயனடைய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ₹1 அரிசி கொடுக்கறதுனால வந்து ஒரு பினான்சியல் இழப்பு வரும். அந்த இழப்பை சரி செய்யணும் அப்படின்னா மக்கள் கிட்ட டாக்ஸ் போடணும். 1937-39 ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது மது விலக்கு கொண்டு வந்தார். ஆனா அந்த மது விலக்கு கொண்டு வரும் பொழுது ஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய லாஸ், பணமே இல்லை. அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா சேல்ஸ் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, விற்பனை வரி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ₹1 அரிசி கொடுக்கறதுனால இப்பயும் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலா தான் போகும். ஆனா அதுக்காக வந்து டாக்ஸை வந்து
அவர் அதிகப்படுத்தல, இருக்கிற டாக்ஸ் தான் வாங்கினார். ரைட். தமிழ்நாட்டின் பெயர் மாற்றம். பக்தவச்சலம் என்ன பண்ணா, இப்பயே நீ மெட்ராஸ் மாகாணம் போட்டுக்கோங்க, எது கான்ஸ்டியூஷன்லாம் திருத்திக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அறிஞர் அண்ணா வந்து கான்ஸ்டியூஷன்ல திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதே மாதிரி புனித ஜார்ஜ் செக்ரட்டரியேட், சென்ட் ஜார்ஜ் செக்ரட்டரியேட் இருக்கு இல்லையா, அது தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றி உத்தரவு போட்டதும் அறிஞர் அண்ணா தான். அதே மாதிரி 1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி இதற்காக சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனாலதான் அன்னைக்கு தமிழ்நாடு நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஜூலை 18. ரைட். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமானது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு 17 டைம்ஸ் மேல கேட்டிருப்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதுவுமே ஒரு 17 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க, அதிக டைம் கேட்கிற கொஸ்டின்ஸ். ரைட். அறிஞர் அண்ணாலே ஃபர்ஸ்ட் அதான் வரணும். அதே மாதிரி இவருடைய பீரியட்ல சில டிஸ்அட்வான்டேஜஸ் நடந்துச்சு, நம்ம அதையுமே சொல்லணும் இல்லையா. ஒரு வகுப்புங்கிறது ஓவரால் ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான், சும்மா இன்ஃபர்மேஷன் சொன்னா மட்டும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வெங்கடேஷன் புக்ல இருந்து எடுத்தது. ரைட். 1967 ஜூலை மாதம் 1ஆம் தேதி இவருடைய தொகுதி இருக்கு இல்லையா, தென் சென்னை, அதுல பாத்தீங்கன்னா பல குடிசைகள் எரிஞ்சு போயிருச்சு. என்ன காரணம் அதெல்லாம் தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அதை அவிழ்க்க முடியாத மர்மம் முடிச்சா இருக்கு. அது எதுக்குன்னு தெரியல. அப்ப அவர் போர்க்கால அடிப்படையில ஒரு 3000 குடிசை வீடு கட்டி கொடுத்தார். சரியா, அதை நோட் பண்ணிக்கங்க. ரைட். அதே மாதிரி உலகத்தமிழ் மாநாடு 1966 பிப்ரவரியில கோலாலம்பூர்ல உலகத்தமிழ் மாநாடு நடந்துச்சு. கோலாலம்பூர் எங்க இருக்கு, சிங்கப்பூர் மலேசியாவா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. 1968 சென்னையில நடத்தினது யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் திரும்பது 3வது உலகத்தமிழ் மாநாடு வந்து இதுல நடக்கும், பிரான்ஸ்ல நடக்கும். அப்போ வந்து கலைஞர் வந்து இங்க இருந்து பிளைட் ஏறி போயிருப்பாரு. அதே மாதிரி வந்து 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்திருக்கும். அதே மாதிரி 8வது உலகத்தமிழ் மாநாடு வந்து ஜெயலலிதா நடத்தியிருப்பாங்க தஞ்சாவூர்ல. அதுக்கப்புறம் அது பெயர் மாத்தி உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு கோயம்புத்தூர்ல நடத்தியிருப்பாரு கலைஞர். அதுக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க, எல்லா கட்சிகளும். ரைட். பிரசிடென்ட் அன்னைக்கு தேதிக்கு வந்து அந்த உலகத்தமிழ் மாநாட்டை திறந்து வைக்க வந்த இந்தியாவினுடைய ஜனாதிபதி யாரு அப்படின்னா ஜாகிர் உசேன். நோட் பண்ணிக்கங்க. ரைட். இது நான் ஏற்கனவே சொன்னேன், 1967 காலகட்டத்துல இந்தி வந்து படிப்படியாக ஆட்சி மொழி ஆக்கப்படும் அப்படின்னு அந்த 63ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து சொன்னாங்க. அதனால போராட்டம் நடந்துச்சு. இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ரைட். ஃபைனலா நெருங்கிட்டோம். இருமொழி கொள்கை 1968 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. NCCல கூட ஹிந்தி பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவானது போடப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. இப்போ எதுக்கு இதுன்னா 1968 காலகட்டத்துல உங்களுக்கு தெரியுதும் ஹிந்தி போர் வருது. அப்ப நிறைய பேர் வந்து சுட்டு கொல்லப்படுவாங்க, நிறைய பேர் போர் வரும், போராட்டம் வரும், இதெல்லாம் வரும். அப்ப அது வந்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, இனிமேல் 2 மொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லை. 1968 மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஒரு பஸ் கண்டக்டருக்கும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரச்சனை வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு கூட நடந்திருக்கும். ஸோ அதனாலதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் இல்லை. 1967 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாநிலத்திற்கு என்று சுயாட்சி கொள்கை அப்படிங்கிற கொள்கையை சட்டமன்றத்தில் ஆனது நிறைவேற்றப்படும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. இது பின்னால சட்டமா வந்துச்சு 1974. அப்ப முதலமைச்சர் இருந்தது யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார். ஸோ நோட் அவுட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 1963 உங்களுக்கு தெரியும் சைனா போர் வந்துச்சு. அந்த போர் அடிப்படையில வந்து பிரிவினைக்கு எதிராக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க. இது மத்திய அரசு போட்ட கொண்டு வந்த சட்டம். அதனால அப்பதான் முதல்ல 1963 கொண்டு வந்த திராவிட நாடு திராவிட இருக்கைங்கிற கொள்கையை கைவிட்டார். ரைட்டா? ரைட். நோட் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னாரு. சோ இது வந்து எந்த மாநாட்டுல முடிவெடுக்கப்பட்டதுன்னா 1940 நீதி கட்சி மாநாடு. ஓகே, அதை கொண்டு வந்தவர் யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மதுவிலக்கு கொள்கை ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் மெனி, இன்னைக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில மதுவிலக்கு பூரண மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அறிஞர் அண்ணா அவர்கள். அதனாலதான் இவரை தென்னாட்டு காந்தின்னு சொல்றாங்க. கருப்பு காந்தின்னு சொல்றது வந்து அவர். ரைட்டா? 1960 கருப்பு காந்தி யாரு? காமராஜர். 1968 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அமெரிக்காவில் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறார். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் கேட்கிறான், ஆங்கில புலமை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு. கேளு அப்படின்னு சொல்றேன். அது என்ன கேள்வினா, பிகாஸ் அப்படிங்கிறது கன்ஜெக்ஷன். அந்த கன்ஜெக்ஷன் இல்லாம ஏதாவது உங்களால வார்த்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு. உடனே அதுக்கு அறிஞர் அண்ணா சொன்னாராம், there is no word can form in a sentence because is a conjunction அப்படின்னு because 3 வார்த்தை வர்ற மாதிரி சொன்னாராம். ஏன்னா அவன் கேட்ட கொஸ்டின் அதான்,
பிகாஸ்ங்கிறது கன்ஜெக்ஷன். அது தொடர்ந்து ஏன்னா தொடர்ந்து வர முடியாது. ஒரு பிரச்சனை அதனால அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா பிகாஸ் அர்த்தம் அதனால. ஒரு விஷயம் இருக்குன்னா அது அதனாலன்னு சொல்லி தான் வர முடியும். அப்படியே இல்லாம அதனால ஒரு வார்த்தை வர முடியுமா? ஆனா உருவாக்குனார். அது என்னன்னா, there is no word can form in a sentence because is a conjunction அப்படின்னு சொன்னார். ரைட். அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கால பேசினாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, யாருமே அதிகபட்சமா குறைஞ்சபட்சமா ஒரு 5 வருஷத்துக்கு மேல பதவியில் இருக்கக்கூடாது. அப்படி பதவியில இருந்தாருன்னா பதவி போத தலைக்கு ஏறிடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாவம் 5 வருஷம் கூட இல்ல, 2 வருஷத்துல இறந்து போயிட்டாரு. அது வந்து கவனத்திற்குள்ளான ஒரு செய்தி. 1968 செப்டம்பர் மாதம் இவருக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. அதனால இவர் அமெரிக்கா கூட்டிட்டு போறாங்க. இவருக்கு சிகிச்சை பார்த்தது தியோடர் மில்லன் சொல்லக்கூடிய டாக்டர். இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. 1968 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நாடு திரும்புகிறார். அதே மாதிரி டிசம்பர் 2ஆம் தேதி சிவாஜியினுடைய 125வது படவிழாவில் இவர் கலந்து கொண்டு பேசுகிறார். 1967 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரலாற்றை மறக்க முடியாத ஒரு செய்தி, கீழ் வெண்மணி படுகொலை. அது என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வருவாயை உயர்த்தி கொடுங்க, சம்பளத்தை அதிகமா கொடுங்க அப்படின்னு கேட்ட ஆதி திராவிட மக்களை சேர்ந்த 25 பேரை குடிசைக்குள்ள வச்சு ஒரேடியா எரிச்சிருப்பாங்க. அதுதான் கீழ் வெண்மணி படுகொலை. அந்த கீழ் வெண்மணி படுகொலை வந்து இவருடைய ஆட்சி காலத்துல நடந்துச்சு 1960 டிசம்பர் 25. ஓகே. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா பல விதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. தன்னுடைய ஆட்சியில் இது நடந்துருச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அது காலம் வரைக்கும் ஃபீல் பண்ணது உண்மைதான். அதனால இதை எதிர்த்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் அவருடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு வந்தது. ஆனா அப்ப அவர் இல்ல. அப்ப அவருடைய சார்பா ஆட்சியில் இருந்தது யாருன்னா கருணாநிதி இருந்தாரு. அப்ப வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானமானது கேன்சல், நம்பிக்கையில்லா தீர்மானம் தோத்துரும். ஆனா தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னா கஜத் கிருமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். 1969 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2 நிகழ்ச்சி. ஒண்ணு NS கிருஷ்ணனுடைய சிலையை திறந்து வச்சிருப்பாரு. இன்னொன்னு தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து அன்னைக்குதான் வந்திருக்கு. ரைட்டா? இவர் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சி அதுதான். 1969 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி குளியறையில் மயங்கி விழுந்தார். அதற்கு பிறகு பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். இவருடைய இறுதி ஊர்வலத்தில் 15 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டார். அதாவது 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டார்கள் என்பது கின்னஸ் வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அண்ணா வந்து உயர் பண்புகளினுடைய உறைவிடம் அப்படின்னு யார் சொன்னான்னா, முன்னாள் ஜனாதிபதி திரு BV கிரி அவர்கள் சொன்னார். ரைட்டா? அண்ணா சதுக்கம் என்ற பெயர்ல இன்னைக்கும் அந்த இடத்துல அண்ணாவினுடைய சமாதி இருக்கிறது. ஒரு தமிழ் இங்கிலீஷ் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ரைட்டா? ரைட். இதை அவருடைய புக்ஸ் நோட் பண்ணிக்கங்க. திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது அவர் எழுதின திரைப்படங்களாக இருக்கிறது. நல்ல தம்பி, வேலைக்காரி, ஓரிரவு, சொர்க்கவாசல் இதெல்லாம் அவர் எழுதின திரைப்படங்கள். ரங்குன் ராதா, கலிங்கராணி, பார்வதி PA, குமரிக்கோட்டம், வண்டிக்காரன் என் மகன், தசாவதாரம் என் வாழ்வு, கடைசி கனவு, சென்னை மாளிகையில் வெள்ளை மாளிகையில், மக்கள் தீர்ப்பு இதெல்லாம் அவர் எழுதினது. மற்ற நூல்கள் ரோமாபுரி மணிகள், கம்பரசம், பெரிய புராண புதைகள். யோசிச்சு பாருங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவர் வந்து எதற்காக 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னார். புரியுதா? கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து இவர் ஏன் கடவுள் மறுப்பாளர் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். உங்களுக்கு தெரியும். ரைட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதோட முடிஞ்சு போச்சு. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க அண்ணா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப அண்ணாவும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும். ஒரு முறை அறிஞர் அண்ணாவும் நாவலர் நெடுஞ்செழியனும் கார்ல போயிட்டு இருக்காங்க. நாவலர் நெடுஞ்செழியன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து அறிஞர் அண்ணா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பேக் சீட்ல அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாவலர் நெடுஞ்செழியன் நல்ல சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர். அப்போ இந்த சட்டையில பட்டன் இல்லாம இருந்திருக்கு. அப்போ அண்ணா கேட்கிறார் நாவலர் நெடுஞ்செழியன், ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற நாவலர் நெடுஞ்செழியன், எப்பா கொஞ்சம் ஊக்கு இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லியிருக்கிறாரு, இப்படி நீங்கள் தம்பிகளிடமே பின்வாங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு.
அதுக்கு அறிஞர் அண்ணா உடனே சொன்னாராம், நீங்கள் சரியாக ஊக்குவித்திருந்தால் நான் எனப்பா பின்வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு தலைமகன். அவரை பத்தி இந்த நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் அப்படின்னு வெங்கடேஷன் எழுதின புத்தகம், பள்ளி புத்தகம், பள்ளியில் இருக்கிற பாட புத்தகம், சின்ன சின்ன ரெஃபரன்சஸ், எனக்கு ஏற்பட்ட சில விதமான புத்தகம் படிச்சு ஏற்பட்ட அறிவுகள். அதே மாதிரி தாழ்ந்த தமிழகமே ஒரு புக் எழுதிக்கிறாரு, அதையுமே நோட் பண்ணிக்கங்க. தாழ்ந்த தமிழகமே. இது வந்து பாரதிதாசன் இறந்து போனதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட ஒரு நூல். பாரதிதாசன் இறந்து போயிட்டாரு. அவருடைய படத்தை திறந்து வச்சுட்டு அதுல பேசின அந்த ஸ்பீச் மட்டும் அந்த புக்ல இருக்கும். நான் படிச்சிருக்கேன். ஸோ எல்லா இடத்துல இருக்கிற அண்ணாவினுடைய கண்டென்ட் எல்லாம் சேர்த்து இந்த வீடியோல பார்த்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ அண்ணாவுக்கு தாராளம் மற்றும் போதும். ஓகே, அதே மாதிரி ஸோ இது சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இல்லை இதுல வேற ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இது வரைக்கும் உங்க இந்த சேனலுக்கு வந்து நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்களோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோ வேணுமா, இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஓகேவா, இல்ல பவர் பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுமா, இல்ல இமேஜஸ் போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுமா, இல்ல ரிவிஷன் மெத்தட்ல ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத கேளுங்க. நீங்கள் கேட்டால் கிடைக்கும். அதனால நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமா எடுத்துக்கீங்க. ஓகே, இந்த உலகம் உங்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்க தயாரா இருக்கு. ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் த கரியர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தன்ராஜ். பை பாய்.